God bless you. God bless you. God bless you. So shalom, shalom, shalom. Thank you for joining us. Today we'll be discussing a very interesting part. Similar miracle, so many times we have heard it, but a different perspective. It is very important to think from every dimension. That's what we miss in this modern age. But thinking from other dimension, thinking from other perspective opens new mysteries to you, new ways to conquer. So I want you to listen carefully, not just listen but put it to practice. That's what makes it perfect. So I want you to stay with us, connect to us and listen to it. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20 27. John chapter 11 verses 20 to 27. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20 27. வாசிக்க கேட்போம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். ஹலோ, கை இப்படி வச்சு சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த இந்த வார்த்தைக்காக, இந்த பகுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள, அதை பயன்படுத்த, வெற்றி பெற நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இரத்தத்தினாலே சீல் பண்ணி மறைக்கின்றோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஷலோம். விஷ் பண்ணுங்க. ஷலோம், ஷலோம். நல்ல சிரிச்ச முகத்தோட. காட் பிளஸ் யூ. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டே, வண்டர்ஃபுல் வீக் அஹெட். ஸோ காட் பிளஸ் யூ. செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி, நேற்று எல்லாம் டிவி பார்த்தீங்களா இல்லையா? இந்தியனா இருக்க நேற்று நைட்டு நாங்கள் எல்லோரும் பெருமைப்பட்டோம். ஆமீன். இந்திய கிரிக்கெட் அணிக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நல்ல நம்மளுடைய வீரர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. நம்ம நாட்டுக்காக அங்கே போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. காட் பிளஸ் தம் ஆல். தேங்க்யூ, தேங்க்யூ. கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம். நம்ம நேற்று நம்மளுடைய கொடி உயர பறந்துச்சு. அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ காட் பிளஸ் யூ. ஓகே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புற கதை எல்லாருக்கும் மனப்படமாக தெரியும். விபிஎஸ்லேருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? சின்ன குழந்தையிலேருந்து மரித்த லாசரு உயிரோடு எந்திரிக்கணும், மரித்த லாசரு உயிரோடு எந்திரிச்சாரு, 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 எந்திரிச்சாருன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு சப்ஜெக்டை மறந்துடுறாங்க. லாசரு உயிரோடு எந்திரிக்கணும்னா முதல்ல சாவணும். ஹலோ மாஸ்டர், மாதத்தோடைய முதல் நாள் வரப்போகுது, எடுத்தோடனே சாவா அப்படின்னா, எங்கள் டேடி சொல்கிற மாதிரி கலகம் உண்டானதான் வழி பிறக்கும், மாற்றமே கிடையாது. ஹலோ, சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கலகம்னு உண்டானதான் வழி பிறக்கும். அங்கே நின்று எங்களுக்கு என்ன, எகிப்தில் பிரேத குழி இல்லையான்னு கலகத்தை உண்டாக்குனதுனால தான் வழி பிறந்துச்சு, செங்கடல் பிறந்துச்சு. ஆமே. அதனால் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், ரொம்ப அசால்ட்டாக ஜோம் பண்ணுறீங்கல்ல, லாசரு உயிரோடு எந்திரிச்சது போல் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஜோம் பண்ணுறவங்க ஜாக்கிரதை, முதல்ல சாவணும், அப்புறம் தான் உயிர் தெழுதல். அதனால் ஜாக்கிரதையாக ஜோம் பண்ணணும். ஆமே. தைரியம் இருந்தால் நீங்கள் தைரியமாக ஜோம் பண்ணுங்க. பரவாயில்ல பாஸ்டர், நான் தாங்கிடுவேன் அப்படின்னா ப்ரொசீட். ஆனால் என்ன இந்த டெக்ஸ்டில் சிறப்பான ஒரு காரியம் அப்படின்னா, லாசரு இறந்து உயிரோடு எழுப்புறத அடுத்த ஒரே வாரத்தில் இயேசு கிறிஸ்து செஞ்சு காட்ட போகிறார். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? லாசரு இறந்து எத்தனை நாள் கழித்து எழுப்புனாங்க? 4 நாட்கள். அதே சேம் அவரும் இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுகிறத கடைசியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து செய்கிற கடைசி அற்புதம் இந்த அற்புதம் தான்.
இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து தானே மறுபடியும் இறந்து உயிரோடு எழுந்திருக்க போகிறத காட்ட போகிற சூழல் இது. இதை நம்ம பல முறை பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை பார்க்கும்போது அதோடைய கதை திருப்பமே வேற. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஏன் பாஸ்டர் ஒரே கதையை வச்சு இவ்வளோ பேசணும்? மேலோட்டமாக பேசிட்டு போயிடலாமே. நான் பேசலாம், நல்லாவே பேசலாம். மரித்த லாசரு உயிரோட எழுப்பினார்னா இங்கே கொஞ்சம் ட்ரம்ஸ்லாம் கொடுத்தா ஊன்னு பண்ணலாம். அது விஷயம் கிடையாது. இன்னைக்கு மகன் வந்து இளைய மகன் வந்து தவறான வழியில் போயிடுவார். அந்த கதை உங்களுக்கு தெரியும்ல? ஓமை தெரியுமா தெரியாதா? ஒரு ஆமின்னு சொல்லுங்கள். இளைய மகன் போயிடுவார், சொத்தெல்லாம் அழிச்சிட்டு திரும்ப வருவார். அந்த கதையை பார்த்தீங்கன்னா 3 விதமாக பார்க்கலாம். 1 இளைய மகனுடைய கண்ணோட்டத்தில், 2 மூத்த மகனுடைய கண்ணோட்டத்தில், 3 தகப்பனுடைய கண்ணோட்டத்தில். 3 வகையாக பார்க்கலாம் ஒரே கதையை. இது போக இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து கண்ணோட்டத்தில் பார்க்கலாம், பிதாவானவர் கண்ணோட்டத்தில் பார்க்கலாம், பாவியாகிய நம்மளுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். ஸோ கண்ணோட்டங்களை மாற்றி பார்ப்பது இட்ஸ் வெரி நெசசரி. பெர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி நெசசரி. ஒரு பைபிள் வசனம் இன்னைக்கு நான் பார்க்குறேன், மக்கள் ரொம்ப ஒரு ரிச்சுவல், ஒரு பாரம்பரியம் மாதிரி டெய்லி ஒரு 5 வசனம் வாசிக்கிறது மேட்ரு கிடையாது. ஒரு நாள் ஒரு வசனம் நீங்கள் வாசிங்க. இன்னையிலேருந்து ஒரு வசனம் வாசித்தாலும் மாடு ஆசை போடும் தெரியுமா? அது மாதிரி நைட்டு வரைக்கும் அதை போட்டுக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே. அதை வச்சு ஆண்டவர் எப்படி வேணாலும் உங்கள்கிட்ட பேசுவார். பல வருஷமாக ஒரு வசனம் கேட்டிருப்போம், அன்னைக்கு அது புதுசாக தெரியும். சூழலுக்கு ஏற்ப கண்களை ஆண்டவர் திறப்பார். பெர்ஸ்பெக்டிவ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு காயினுக்கு ஒரே ஒரு பகுதி இருந்தால் அதுக்கு மதிப்பே கிடையாது, 2 பகுதி இருக்கணும். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு 10 ரூபா நோட் வச்சுருக்கீங்க, 20 ரூபா 100 ரூபா வச்சுருக்கீங்க. முன்னாடி உள்ள பகுதி பின்னாடி இருக்கா? அதே ஃபோட்டோவாக இருக்குது? கிடையாது. மாற்றம்னு ஒன்று இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? அதனால் அண்டர்ஸ்டாண்டிங் த பெர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். 2வது, செய்தி போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதை பற்றி நான் பேசிடுறேன். ஏன்னா செய்திக்கு முக்கியமான பகுதி அதுதான், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தமிழில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு வாட் யூ மீன் பை பொறுப்புகள். எஸ், தேங்க்யூ. பொறுப்பு. இன்னைக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கா? இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கா? ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? ஒரு தாயாக இருக்கும், ஒரு தங்கையாக இருக்கும், ஒரு அண்ணனாக ஒரு பொறுப்பு இருக்கும், ஸ்டூடெண்ட்டாக ஒரு பொறுப்பு இருக்கும், காலேஜ் படிக்கிற பையனாக பொறுப்பு இருக்கும், பையனாக ஒரு பொறுப்பு இருக்கும், சாம்பியல் பாய்க்கு ஒரு பொறுப்பு இருக்கும். அதான் எந்திரிச்சு போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இன்னைக்கு இருக்கா இல்லையாங்க? அதே இது ஆவிக்குரிய ரீதின்னு வந்துட்டா நம்ம ஏன் பொறுப்பு எடுக்க மாட்டேன்றோம்? தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபால்ட் வி ஆர் டூயிங் டுடே. வி டோன்ட் வாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நான் ரொம்ப நாள் வருத்தப்படுவேன். ஹிந்துஸ் மாதிரி இந்த பயமுத்துற வேலையெல்லாம் இருந்தால் உங்களெல்லாம் வச்சு செஞ்சுருக்கலாம். இந்த மலைக்கு ஏறி வா, அங்கே நடந்து வா, பழத்தை கொண்டு வந்தால் தான் ஏற்றுக்குவார் ஆண்டவர், கண்ணை குத்திடுவார், இப்படிலாம் பயமுத்திருந்தால் நம்ம ஜனம் ஒழுங்காக இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணும் சில நேரம். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு ஃப்ரீயாக விட்டதுனால நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க பண்ணணும். ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், பட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி நெசசரி. இன்னைக்கு நம்ம பொறுப்பு எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப தவறு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அற்புதம் நடந்தால் அது ஆண்டவர் செஞ்சது, கஷ்டம் நடந்தால் அது பிசாசு செஞ்சது. 2 பேர் மேலேயும் பாரத்தை போட்டு இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போ உங்களுக்குன்னு என்ன வேலைன்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு இந்த வேதத்தில் எத்தனையோ கேரக்டர்ஸ் இருக்குது. ஆபிரகாமில் ஆரம்பித்து கடைசியில் யோவான் எழுதுனதில் போய் முடியுது. எத்தனை பைபிள் கேரக்டர்ஸ் இருக்குது. யாராவது பொறுப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னு எனக்கு ஒரு வார்த்தை எடுத்து காட்டுங்களேன். பொறுப்புனா மனைவிக்கு வேலை செய்கிறது, ஆடுகளை மேய்க்கிற அந்த பொறுப்பு கிடையாதுங்க. ஆவிக்குரிய ரீதியாக நான் கேட்குறேன். என்ன நடக்க வேண்டும், அது நன்மையாக நடக்க வேண்டும், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் அப்படின்ற மனதில் ஒரு பொறுப்பு இருக்கு பாருங்க. அதை அவங்க சரியாக செஞ்சதுனால இன்னைக்கு வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்காங்க. நீங்களும் நானும் அதை செய்ய மாட்டோம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம விரிவாக நம்ம பேசுவோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொறுப்பு மிகவும் அவசியம். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பு எடுங்க சிஸ்டர்னு சொல்லுங்க. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. You have to take responsibility as Christians, as spiritual people. You have to take responsibility. Hallelujah. ஆமே. ஓகே, நம்ம கதை நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் அது வழியாக கொண்டு போகிறது என்னுடைய வேலை, என்னுடைய பொறுப்பு. ஸோ ஐ வில் bring it back. It is my custom. ஓகே, ஃபைன். இயேசு கிறிஸ்து வெளியூரில் இருக்கார், யோர்தான் கிட்ட இருக்கார். அவருக்கு செய்தி வருது, லாசரு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்படின்னு. உடனே நம்ம என்ன பண்ணோம்? நீங்கள் நினைக்கிற மாதிரி லாசரு வந்து ஒரு நண்பரோ அப்படிலாம் கிடையாது. சோசனில் காட்டுறாங்க, அவங்க வந்து கசின்ஸ்ன்ற மாதிரி காட்டுறாங்க. ஹலோ, உறவுகளில் ஒருத்தர் மாதிரி காட்டுறாங்க. லாசருவும் இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மேபி வச்சுக்கலாமே அப்படியே.
இப்போ நம்ம சொந்தத்தில் ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம ஆளாக போய் நிற்கணுமா இல்லையாங்க? என்னங்க? சரி, நம்ம சாதாரண மனுஷனாக நம்மளே ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறோம்னா, இவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம், நீடிய பொறுமை உடையவர், அன்புக்கு பேர் போனவர், இவர் முதல்ல போகணுமா இல்லையா? போகணுமா இல்லையாங்க? இவருக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்புறம் ஏங்க போல? அது ரொம்ப தவறான காரியமாச்சு இல்லை? உடம்பு சரியில்லைன்னா ஆளாக போயிடணும். இயேசு கிறிஸ்து ஆனால் என்ன பண்ணுறாரு? 2 நாள் கழித்து போவோம். ஹலோ, 2 நாள் ஸ்டேயை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. ஹலோ, இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் காய்ச்சலோட படுத்திருக்கீங்க, பாஸ்டர் எனக்காக வந்து ஜோம் பண்ணுங்கன்னு. நான் 2 நாள் கழித்து வரேன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? சும்மாவே நீங்கள் என்கிட்ட ஜோம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் ஒரு 2 லைனில் ஜோம் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஜெபமே கிடையாது, நம்மளுக்கெல்லாம் நீல பட்டியலிட்ட ஜெபம் தான் வேணும்னு நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆட்கள். நான் 2 லைனில் ஜோம் பண்ணுறதுனால எனக்கு ஃபோனே வராது. ரெண்டாவது, நீங்கள் இப்படி ஃபோன் பண்ணி சொல்லுமா நான் 2 நாள் கழிச்சு வரேன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கோபம் அடைவீங்களா மாட்டிங்களா? செய்தி சொல்லி அனுப்பியாச்சு, உங்கள் பொறுப்பை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டீங்க. செய்தி சொல்லிட்டீங்க, உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து ஜோம் பண்ணுங்கன்னு. நான் 2 நாள் கழிச்சு வரேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயங்கர கோபம் அடைஞ்சிருவோமா இல்லையா? இங்கே இயேசு கிறிஸ்து 2 நாள் ஸ்டே, 2 நாள் நடந்து வர்றதுக்கு 2 நாள், மொத்தம் 4 நாளுங்க. 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. லாசர் என்னாரு? மரிச்சோம். என்ன பதில் சொல்லுங்க, நீங்க பேசணும். இன்னைக்கு லாசருக்கு இறந்துட்டாரு. அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? பேதுரு மாமியை சுகப்படுத்துற மாதிரி பண்ணியிருக்கலாமா இல்லையா? பண்ணியிருக்கலாமா இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சரி, 100 தலைவனுக்கு செய்கிறாரு, ஒரு வார்த்தை தூரத்துலேருந்து சொன்னோன்னே அவன் வீட்டில் சுகமடையுதுன்னா ஏன் லாசருக்கு செஞ்சுருக்கலாமே? தூரத்துலேருந்து லாசருவே உனக்காக நான் ஜெபிக்கிறேன், நீ சுகமடைந்தா என்ன முடிஞ்சதே வேலை? இல்லை வந்த லெட்டர்லேயே திரும்ப எழுதி லாசரு பிழைப்பான்னு எழுதி கொடுத்துருந்தா அவன் பிழைச்சிருப்பானா இல்லையா? வாசிச்சு நடந்திருக்குமா இல்லையாங்க? 2 நாள் வரல, 2 நாள் நடந்து வர்றதுக்கு மொத்தம் 4 நாள். சரி, இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி நம்ம பேசுவோம். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், தேவன் ஏன் சரியான நேரத்தில் செயல்பட மாட்டேன்றாரு? ஹலோ, தேவன் ஏன் சரியான நேரத்தில் செயல்பட மாட்டேங்கிறாரு? நான் ஜோமன்னா ஏன் சரியான நேரத்தில் தேவன் பதில் தரல? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு தேவைக்காக இந்த வாரம் ஆண்டவர் எனக்கு சந்திக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் வந்து 3 வாரம் கழிச்சு தருவார். என்ன நீங்கள்லாம் அனுபவப்பட்டதே இல்லையா? நீங்கள் தேவன்கிட்ட கேட்டதே இல்லையா? ஏன் ஆண்டவரே இவ்வளோ லேட் ஆக்குறீங்க? கரெக்டாக ஜெபம் பண்ணியிருக்கேன், கரெக்டாக டைத்து கொடுத்துருக்கேன், கரெக்டாக சர்ச்சுக்கு வந்திருக்கேன், கரெக்டாக பாட்டு பாடியிருக்கேன், கரெக்டாக பைபிள் வாசிக்கிறேன், அப்புறம் ஏன் ஆண்டவரே இவ்வளோ லேட் ஆக்குறீங்க? லேட் ஏன் கேட்டிருக்கோமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? சரி, எத்தனை பேர் ஃபோன் வச்சுருக்கீங்க? வச்சுருக்கீங்களா? ஓகே, யார்ட்டையும் இல்லைன்னா பக்கத்தில் கொஞ்சம் காமிங்க. உங்கள் ஃபோனை கொஞ்சம் வெளியில் எடுங்க. ஃபோனை கொஞ்சம் வெளியில் எடுங்க. கூகுள் மேப்புக்கு வாங்க. கூகுள் மேப் ஜனா கொஞ்சம் ஜூம் வைங்க. இங்கே பக்கத்தில் என் ஃபோனை கொஞ்சம் காமிங்க, எல்லாரும் பார்க்கட்டும். அங்கேருந்து உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில, உங்கள் ஃபோனில் நீங்கள் கூகுள் மேப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்தா சத்தம் கொடுங்க. அமைதியாக உட்காந்துருக்கீங்களே, வாட்ஸ்அப்பில் யாருக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, கூகுள் மேப்பை மட்டும் எடுக்கணும். எடுத்தீங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் தெரியுதா? அதில் 2 வழி தான் தெரியும், ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி. ஆமாவா இல்லையா? இதுக்கு மேலே தெரியல? ஆமாம் இல்லை தெரியல. இப்போ இதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க அப்படியே. இப்போ எத்தனை வழிகள் தெரியுது பாருங்க. லெஃப்டில் ஒன்று இருக்குது, ரைட்டில் ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது, சைடில் ஒன்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. எல்லா ஊரும் தெரியுது. சமயபுரம் தெரியுது, லால்குடி தெரியுது, விராலிமலை தெரியுது. இன்னும் ஜூம் அவுட் பண்ணிடுவோம். இன்னும் ஜூம் அவுட் பண்ணிட்டா சேலம் தெரியுது, திருவண்ணாமலை தெரியுது, மதுரை தெரியுது. இன்னும் வெளியில் போயிடுவோமே, மொத்த இந்தியாவும் தெரியுது. இன்னும் வெளியில் போயிட்டா மொத்த உலகமும் தெரியுது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா?
எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த 2 கண்ணுக்கு 2 வழி மட்டும்தான் தெரியும். ஒன்று முன்னாடி, பின்னாடி. ரோடோடைய முன்னாடி, ரோடோடைய பின்னாடி. இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு ஒரு 4 ரோடு உங்களால் பார்க்க முடியுமா? அதே மாதிரி தான் நீங்கள் ஜெபிக்கிறதும். ஆண்டவரே எனக்கு இதுக்குள்ளே செய்யணும், இதுக்குள்ளே செய்யணும்னு உங்களுக்கு முன்னாடி, ஆண்டவரே எந்த பிரச்சனையும் இல்லையா ஆண்டவரே, எனக்கு கொடுத்தா என்னன்னு நினைப்பீங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி பெரிய பிரச்சனையாக இருக்கும். அங்கே மாட்டிக்க கூடாதுன்னு தான் ஆண்டவர் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இல்லை, அந்த வழியில் போகக்கூடாது, இந்த வழியில் போனால் நீ ஜெயிச்சிருவ, இந்த வழியில் போனால் நீ வெற்றி பெற்றுருவ, இங்கே போனால் நீ அடைக்கப்பட்ட வாசல், இங்கே போனால் நீ மாட்டிக்குவ. இங்கே எத்தனை பேர் நம்புறீங்க அவருக்கு எல்லாம் தெரியும்னு? ஹலோ, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? தேவனுடைய நேரத்தில் நீங்கள் விசுவாசம் செலுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது 2 வழி, அவருக்கு தெரிஞ்சது 1000 வழிகள். நமக்கு ஒரு வாசல் தெரியும், அவருக்கு 7 வாசல் தெரியும். யாருடைய சாய்ஸ் பெட்டர்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு விஷயம் வேணும், ஒரு விஷயம், ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணீங்க, சுகம் வேணும்னு ஜோம் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. எப்போ வரணும், எத்தனை மணிக்கு கொண்டு வரணும், எந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு அவருக்கு தெரியும். ஹலோ, ஒத்துக்குறீங்களா? இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாம் தேவனுடைய கண்ணோட்டத்தில் நடக்கிறதுன்னு வேதத்தில் இருக்கு. எல்லாம், எவ்ரிதிங் அண்டர் எர்த் அண்டர் ஹெவன் ஹேப்பன்ஸ் இன் ஹிஸ் நோட்டீஸ். எல்லாமே இன்னும் கிளியரா உங்களுக்கு சொல்லணும்னா, உங்க மண்டையிலிருந்து விழுகிற ஒரு சின்ன முடி கூட அவர் கணக்கு வச்சிருக்காருன்னு இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டாரை எண்ணி முடிச்சிங்க? இத்தனை ஸ்டார் இருக்கு பாஸ்ன்னு என்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அதுகளுக்கு பேரிட்டு கூப்பிடுறாருன்னா அப்ப அவருக்கு தெரியாதா? பரமபிதாக்கு தெரியாதா நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பே உங்களுக்கு என்ன தேவை என்று? தெரியுமா தெரியாதாங்க? இன்னைக்கு நம்ம அங்கதான் நம்மளுடைய பொறுமையை இழந்துடுறோம். ஏன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு காரியம் ஜோம் பண்றீங்க, நடக்கலைன்னா டக்குன்னு உடனே டிப்ரெஷன் போயிடுறீங்க. ஒருவேளை நான் ஒழுங்கா இல்லையோ, யார் சொன்னா? இன்னைக்கு ஒரு காரியம் ஜோம் பண்றீங்க, அது நடக்கலைன்னா ஆண்டவர் என் மேல அன்பா இல்லை, நான் சபைக்கு வர மாட்டேன், இல்லை எனக்கு புரியல. இன்னைக்கு திருக்குறள்லாம் வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? திருக்குறள் தமிழுடைய பகுதிகள்லாம் வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? பொறுமை கடலிலும் ஹலோ பேஷன்ஸ். இவ்வளோ மசில் வச்சிருக்கிறது பவர் கிடையாது. பொறுமையை கையாளுறீங்க பாருங்க, தட் இஸ் பவர். பேஷன்ஸ் இஸ் பவர். ஆமே. ரெண்டாவது, ட்ரஸ்ட் இன் காட்ஸ் டைமிங். தேவனுடைய நேரத்திற்கு ஒத்து போயிருங்க, ஆண்டவர் கையில ஒப்படைச்சிருங்க. என்ன ஏன் பாசன்னா அவருக்கு தெரியும் வழிகள் என்னன்னு. கரடு முரடான வழிகளா இருக்கும், நமக்கு பார்க்கும் போது என்ன ஆண்டவரே ஆஃப் ரோட்ல கூட்டு போயிருங்கன்னு. அதுக்கப்புறம் காணான்னு அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம இப்பவே காணான் வேணும்னு வைங்க, கடைசி வரைக்கும் அப்புறம் கரடு முரடான பாதைகள் தான். அதனால ட்ரஸ்ட் ஆன் காட்ஸ் டைமிங். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இந்த லாசரு உயிரோட எந்திரிச்ச சம்பவம் பைபிள்ல ரெஜிஸ்டர் ஆகலைன்னா இயேசு கிறிஸ்துவ இந்த இடத்துல நம்ம வில்லனா பார்த்துருப்போம். ஏன்னா ஒருத்தர் ஜோமனை கூப்பிடுறாருன்னா 4 நாள் கழிச்சு போறீங்களா என்ன ஆண்டவரே நம்ம கேட்டிருப்போமா இல்லையா? ஆனா 4 நாள் கழிச்சு நமக்கு தான் உண்மை தெரியும் அவர் அதை உயிரோட எழுப்புனாருன்னு. அல்லேலூயா. என்ன காரியம் ஜோமன்னாலும் இன்னைக்கு நடக்கணும், இப்படி நடக்கணும்னு தேவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதீங்க. நடந்துருச்சு, அதோட முடிஞ்சது உங்க வேலை. எப்படி நடத்தணும், எங்க கொண்டு வரணும், யார் மூலியம் நடத்தணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. ஆமே. ரைட். 4 நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்து வரார். இயேசு கிறிஸ்து வந்தோடனே மார்த்தாள் ஓடி வராங்க. ஓடி வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்குமா? இன்னைக்கு நம்ம கேட்குறோமா இல்லையா? ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? அவர் கூட தான் இருக்காரு, அதனாலதான் நடக்குது. ஹலோ, இன்னைக்கு நம்மளாம் நினைச்சுக்கிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சிறப்பான வாழ்க்கைன்னு. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா முதல்ல சிலுவையை தூக்கணும், அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கணும். ஹலோ, புரியுதா நான் சொல்றது? ஓகே.
அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் இருந்திருந்தா ஒரு பிரச்சனை இருந்திருக்காதே, நீங்கள் காப்பாற்றிருப்பீங்களே அப்படின்னோடனே இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்கிறார்? வாசிங்க பார்ப்போம். இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஹலோ, இயேசு கிறிஸ்துவோட பதில கொஞ்சம் பாருங்க. உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னோடனே மார்த்தாள் நம்மெல்லாம் என்ன பதில் சொல்லியிருப்போமோ அதை சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆண்டவர் இப்போ நடக்கிறத பேசிட்டு இருக்கார், மார்த்தாள் என்னைக்கோ நடக்கிறத பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் ஒரு நாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் போது, நீங்கள் பரத்திலிருந்து இறங்கும் போது அவன் வருவான்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் பேசுறது ப்ரெசண்ட்டு, மார்த்தா பேசுறது ஃபியூச்சரு. இன்னைக்கு நீங்களும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைய நாள் நான் உனக்கு தந்திருக்கேன், இன்னைக்கு களி கூறுனா நம்ம ஒரு நாள் நான் களி கூறுறேன், இன்னைக்கு நான் கொட்டிக்கிறேன் மண்டையில் அப்படின்னு உட்காந்துருக்கோம். ஹலோ, இயேசு கிறிஸ்து உங்களை பிதாவானவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சந்தோஷமா இரு அப்படின்னா, எல்லாம் நடந்து முடியட்டும், நான் சந்தோஷமா இருக்கேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், நல்ல சாரி தான் எடுத்து கெட்டேன். எங்க அப்பா நல்ல சாரிலாம் வாங்கி கொடுத்துருக்காரு. எடுத்து கட்டேன்னா எங்க அம்மா சொல்ற பதில் என்ன தெரியுமா? எல்லாம் முடியட்டுப்பா, ஒரு நாள் கட்டுறேன். ஹலோ, ஒரு நாள் கட்டுறேன். இன்னைக்கு நீங்கள் நான் இந்த தவறை செய்கிறோமா இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு முடிஞ்சது போல நீ சந்தோஷமா இருந்தா நம்ம முடியட்டும், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஏன் சொன்னவர் செய்து முடிப்பார்ன்ற நம்பிக்கை நமக்கு இல்லையா என்ன? ஹலோ, சொன்னவர் செய்து முடிப்பார்ன்ற நம்பிக்கை நமக்கு இல்லைன்னா நம்ம ஏன் இதை தூக்கிட்டு போகணும்னு நான் கேட்குறேன். இதில் உண்மை இருக்கு, இந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு, சொல்லிட்டா நிறைவேறியே தீரும்ன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. ஏசாயால அழகா ஒரு வார்த்தை இருக்கு. என்னன்னா, மலை துளி இருக்கு பாருங்க, கீழே விழுந்து தான் வேலையை எப்படி முடிக்குதோ அது போல தேவனுடைய வார்த்தை விழுந்தா தன் வேலையை முடிச்சுட்டு தான் திரும்பும்னு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, ஆனால் அது எனக்கு நடக்கல பாஸ்டர்னா உங்க மனசுக்கு சொல்லுங்க, வந்த வார்த்தை தன் வேலையை முடிச்சுட்டு தான் பிதாவானவர்கிட்ட திரும்பும் அப்படின்னு உங்க மனசுல சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வந்த வார்த்தை தன் வேலையை முடிக்கும், அதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு வாழ பார்ப்போம். நம்ம நாளைய குறித்து கவலை, நாளைய குறித்து பேசாதுன்னு இல்லை, நீங்க கவலைப்படுவீங்கன்னு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். நாளைய குறிச்சே இன்னைக்கு உட்காந்து லிஸ்ட் போடுவீங்க பாருங்க, அது தெரிஞ்சதான் சொல்ல, நாளைய குறித்து கவலைப்படாது, நாளைக்குள்ள பிரச்சனையே நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்குள்ள பிரச்சனையே இன்னைக்கு பாரு. இந்த ஸ்கூல்ல எல்லாம் இம்போசிஷன் கொடுப்பாங்க, ஒழுங்கா படிக்கலன்னா. ஞாபகம் இருக்கா? என்ன நீங்க எல்லாம் ஹை ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸா? அப்படியே 100க்கு 100 வாங்கி நாங்கள் டாப் லிஸ்ட்டில் வந்தோம் பாஸ்டர்னு எழுதிக்கோமா இல்லையா? நானே நிறைய தடவை எழுதியிருக்கேன் படிக்காமல் போய். ஹலோ, நானே எழுதியிருக்கேன், நேராக ஃப்ராங்காக ஒத்துக்கிறேன். ஆனால் அன்னைக்கு வேலையை முடிக்காமல் அந்த இம்போசிஷனை அடுத்த நாள் கண்டினியூ பண்ணேன்னு வைங்க, இது ஒரு 50, அது ஒரு 50, அடுத்த நாள் ஒரு 50, 150 உட்காந்து ஒரே நாள் எப்படி எழுத? ஹலோ, சரி இம்போசிஷனை விடுங்க, இந்த டெய்லி ஹோம்ஒர்க்கெல்லாம் செய்யாமல் விடுவீங்களே, அவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வார கடைசியில் எழுதிக்கலாம்னா சனிக்கிழமை நைட்டு அழுதுகிட்டு இருக்கோம், நான் எழுதலை அப்படின்னு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? சரி, இன்னைக்கு தாயார்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோம். 3 நாளைக்கு அப்புறம் செய்கிற பிரியாணிக்கு இன்னைக்கே உட்காந்து தக்காளி வெட்டுவீங்களா? சொல்லுங்க, இன்னைக்கே தக்காளி பூட்டெல்லாம் வெட்டுவீங்களா? செய்ய மாட்டோம்ல, செய்ய மாட்டோமா இல்லையா? ஏன்னா அன்னைக்கு உள்ளது அன்னைக்கு பார்த்துக்குவோம். அதே இதை ஆவிக்குரிய ரீதியாக பயன்படுத்துங்க. இன்னைக்கு வீட்டில் இருக்கீங்க, நல்ல சாப்பாடு இருக்கா, சந்தோஷமாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, நாளைக்குள்ளது தேவன் சந்திப்பார். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டாங்க, நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாளைக்குள்ளதை தேவன் பார்த்துக்குவார். இன்னைக்கு சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, களி கூறுங்க. கொஞ்சம் சிரிங்க சிஸ்டர். கோல்கேட்டா? God bless you. Okay, fine.
அப்படி கேட்ட உடனே மார்த்தாள் சொல்றாங்க, ஒரு நாள் நடக்கும் ஆண்டவர். ஆண்டவர் திரும்ப கரெக்ஷன் பண்றாரு. அவங்க சொல்றாங்க, நீங்க வரும்போது அவர் எந்திரிப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, பதில பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அந்த கடைசியை கொஞ்சம் வாசிங்க. இதை விசுவாசிக்கிறாயா என்றார். Do you believe it? என் செய்தி அதுதான். இயேசு கிறிஸ்து 4 நாளைக்கு முன்னாடியே தம்முடைய சீஷர்கள்ட்ட என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா? லாசரு உடல் நலம் சரியாம போனது தேவனுடைய மகிமைக்குன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். நான் உங்களுக்கு எடுத்து காட்டணுமா? வேதத்தில் எடுங்க. ரொம்ப சிறப்பான பகுதி. அந்த பகுதி எடுத்து அதை நீங்கள் பாருங்கள். ரொம்ப அருமையாக தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கவனிக்கக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். எடுத்தீங்களா? இருக்கா பாருங்க. ஜஸ்ட் a minute, I'll take it. Okay. Hmm. 11. Please read 11. These things he said, and after that he said to them, our friend Lazarus sleeps, but I go that I may wake him up. அப்படின்னோடனே தன்னோட சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, லாசரு தூங்குறாருன்னா நம்ம ஏன் போய் உயிரோட எழுப்பின ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, லாசரஸ் இஸ் டெட். ஹலோ, தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிட்டாரு, அவன் இறந்து விட்டான். லாசரஸ் இஸ் டெட். And I am glad for your sakes that I was not there, that you may believe. Nevertheless, let us go to him. வாசிங்க பாப்போம். 14-15 வாசிங்க. 11. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, எப்பவுமே உயிர், எப்பவுமே அன்பு, எப்பவுமே ஜீவன், எப்பவுமே ஒளிய பேச இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பார்த்து அவன் இறந்து விட்டான் சொல்ற முதல் இடம் இந்த இடம். பாருங்க, வாசிங்க. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். ஹலோ, இப்போ அவனிடத்தில், அதுக்கு தோமாவுடைய பதில கொஞ்சம் வாசிங்க. அடுத்த வசனத்தை. அப்பொழுது திதுமி என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். ஹலோ, நக்கல்யா உனக்கு என்ன? இப்போ தோமா சொன்னதுல என்ன தப்புன்னு நீங்க சொல்லுங்க. இயேசு எங்க போனாலும் கல்லால அடிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், ஒரு நாளைக்கு முன்னாடி தான் லாசரு வீட்டுல இருந்து கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி தான் கல்லடி பட்டுட்டு வந்தாரு. அதே ரூட்ல திரும்ப போவோம்னா திரும்ப அடிப்பாங்களா இல்லையா? இப்போ தோமா அதை தானங்க சொன்னாரு. உண்மையே பேசுறாரு தோமா. நம்மளை மாதிரி பொய் சொல்லலை, பசப்புல வெளியில வந்து போலாம் ஆண்டவரேன்ட்டு உள்ள அப்படியே ஐயோ அப்படின்னு பயப்படுறது இல்லை. நேருக்கு நேராக பார்த்து வாங்கயா போவோம், அவரோட நம்மளும் போய் சாவோம்ப்பா அப்படின்றாரு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு தோமா. ஃப்ராங்க் அண்ட் ரியல் அண்ட் ரா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நேரடியாக பார்த்து வாங்க போய் அவரோட நம்மளும் சாக வேண்டிதான் அப்படின்றாரு. எப்படி இருக்கும் இயேசு கிறிஸ்துக்கு? சரின்னு கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்த கொஞ்சம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு லாசரு இறந்துட்டான், ஆனால் நான் அவனை எழுப்ப போறேன்னு சொல்லிட்டாரு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இயேசு கிறிஸ்து போய் எழுப்புறது. அப்புறம் ஏங்க அங்க வந்து மார்த்தாள்கிட்ட பார்த்து நீ என்னை விசுவாசிக்கிறாயா? இந்த கேள்வி தேவையே இல்லையே. அவர் தான் முடிவு செஞ்சுட்டார். அவர் முடிவை மாற்றவே முடியாது. அவர் ஒருத்தருக்கு உதவி செய்யணும், ஒருத்தர் உயிரோடு எழுப்பணும்னா நம்மளால போய் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியுமா ஆண்டவர்கிட்ட? ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே இவனுக்கு செய்யுங்க, இவனுக்கு செய்யக்கூடாதுன்னு நம்ம யார்ட்டையும் சொல்லவே முடியாது. அவர் முடிவு செஞ்சா செஞ்சது தான். முன்குறிக்கப்பட்டது. அதெல்லாம் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? முன்குறிக்கப்பட்டது. நேரடியாக போய் மார்த்தாள்கிட்ட தம்பி உங்கள் அண்ணனை எங்கே வச்சுருக்கீங்க வாங்க அப்படின்னு நேராக கூட்டு போய் உயிரோட எழுப்பியிருக்கலாம். ஏன் இந்த இடத்துல ஒரு பிரேக்கை போட்டு நீ என்னை விசுவாசிக்கிறியான்னு ஆண்டவர் கேட்குறாரு? அதான் முடிவு செஞ்சாச்சே. ஹலோ, இன்னைக்கு சர்ச்சில் நான் ஒரு முடிவு செஞ்சிட்டேன்னா நான் கேட்க மாட்டேன். முடிவுக்கு முன்னாடி நான் ஒப்பீனியன் கேட்குறது வேற.
முடிவுக்கு அப்புறம் நான் கேட்கவே மாட்டேனுங்க. நான் தான் முடிவு செஞ்சு, இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டெக்கரேஷன் வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்கரேஷன் வைங்க, நான் முடிவு செஞ்சு போட்டுட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க முடியுமா? முன்னாடி கேட்டு போட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு சர்ச்சு டைமிங் வந்து நான் முன்னாடி கேட்குறேன்னா இல்லையா உங்கள்கிட்ட, இந்த டைம் உங்களுக்கு ஓகேவா, உங்களால் வர முடியுமான்னு கேட்டுட்டு நான் சொல்கிறது வேறு. இத்தனை மணிக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? ஓகே பார்சல்ன்ட்டு மனசுக்குள்ளேயே திட்டுவீங்க. அவருக்கு என்ன காரில் ஏறி ஜம்முன்னு வருவார், நம்மளாம் நடந்து வரோம். இப்போ அது மாதிரி இருக்குது இங்கே பண்ணுறது. முடிவு செஞ்சாச்சு, நேரடியாக போய் எழுப்பணும், அதுதான் சீனு, அதுதான் ஸ்கிரிப்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து மார்த்தாள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது இது. ஏன்னா அவங்க சகோதரனை இழந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இப்போ நீ என்னை விசுவாசிக்கிறியா? தேவன் இன்னைக்கு உங்களை கேட்கறது அந்த கேள்வி தான். இருக்கிற பிரச்சனை இல்லை, இப்போ நீங்க தேவன் அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? அதான் கேள்வி. நீ ஜோமன்னியா ஜோமன்லையா, நீ ஃபாஸ்டிங் போட்டியா போடலையா, நீ நல்ல 4 வார்த்தை பேசுனியா, நீ மோசமான 4 அதெல்லாம் கேள்வியே கிடையாது. There is no game for that. The only line is, do you believe it or not? இன்னைக்கு முழு உலகமும் ஒரே ஒரு கேள்வியில தான் இருக்குது. நம்புறியா இல்லையா, விசுவாசிக்கிறியா இல்லையா? சிம்பிள். அற்புதம் செய்யறதுக்கு இன்னைக்கெல்லாம் நம்ம நினைப்போம், ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு நம்ம பல மணி நேரம் ஜெபம் பண்ணணும், விலைக்கிரயம் செலுத்தணும். இந்த வார்த்தை விலைக்கிரயம் ரொம்ப என்னமோ ஒரு பெரிய பாரமா தூக்கி கிறிஸ்தவர்கள் மேல போட்டு விலைக்கிரயம் செலுத்தணும், டெய்லி ஒரு 5 வருஷம் வாசிங்க, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்ன்றீங்களே. இங்க ஜெபம் பண்ணாங்களா பண்ணலையான்னு கூட தெரியல, விசுவாசமா இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. நேரடியா பார்த்து நீ என்னை விசுவாசிக்கிறியான்னு கேட்கிற. அட் த மோமெண்ட் do you believe it? இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம், கடந்த வாழ்க்கையில் நடந்தது ஆண்டவர் ஒரு தடவை ஜெபம் பண்ணி நம்மளுக்கு செய்யல, இந்த தடவை செய்வாரா என்னன்னு தெரியலன்ற சந்தேகத்தில் இருக்கிறனால நம்மளால விசுவாசிக்க முடியல. தேவன் கேட்கறது ஏற்கனவே நடந்ததை பேசாத, இனி நடக்க போறதையும் பேசாத, இப்போ நீ விசுவாசிக்கிறியா? Now do you believe it? அல்லேலூயா. இப்போ என்னை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு மார்த்தாள்கிட்ட கேட்கிறார். கேட்ட உடனே மார்த்தாள் என்ன பதில் சொல்றாங்க, வாசிங்க பாப்போம். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அல்லேலூயா. She said to him, yes Lord, I believe that you are the Christ, the Son of God, who is to come into this world. இப்போ மார்த்தாள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்க உயிரோட எழுப்புங்க நான் நம்புறேன்னு நம்மள மாதிரி சொல்லியிருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆதாரத்தை காட்டு. இன்னைக்கு கேட்குறோமா இல்லையா? இன்னைக்கு நான் வந்து ஸ்டேஜில் பேசினோடனே பாஸ்டர் ஆதாரத்தை காட்டுங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க. நான் வாரம் ஆதாரத்தை கொடுத்தோடனே அப்புறம் பேச்சு முச்சே இல்லாமல் போயிட்டீங்க. ஹலோ, எவிடன்ஸ். உயிரோட எழுப்புங்க நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம சொல்றோமா இல்லையா? அற்புதம் செய்யுங்க நான் நம்புறேன், அதிசயம் செய்யுங்க நான் நம்புறேன், நான் ஜெபம் பண்ண காரியத்தை தாங்க நான் நம்புறேன். காரியங்கள் அப்படி வேலை செய்ய நம்பினாதான் நடக்கும், நடந்தா நம்புறது கிடையாது, நம்பினாதான் நடக்கும். குழப்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நம்பணும், அப்பதான் நடக்கும். ஹலோ, நம்பணும் அப்புறம் தான் நடக்கும். சொல்றாங்க நான் நம்புறேன். நடக்கிறதுக்கு முன்னாடியே எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. மார்த்தாள்கிட்ட கத்துக்கோங்க. மார்த்தாள் சொல்றாங்க நான் நம்புறேன்பா, இது நடந்தே தீரும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு காரியம் இருக்கு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மார்த்தாள் மரியாதை பற்றி நம்ம பேசணும். ஆமாவா இல்லையா? பி பவுண்ட்லெஸ்ன்ற சப்ஜெக்டில் பேசணும். என்னன்னா தேவனுடைய வார்த்தையே முக்கியமானது, பணிவிடைகள் அல்ல அப்படின்னு பேசணும். ஆமாவா இல்லையா? அப்போ உட்காந்து தேவனுடைய செய்தியை காலோடைய பாதத்தில் உட்காந்து கேட்டது யார்? மரியாள். கேட்காம வேலை செய்து கொண்டிருந்தது யார்? மார்த்தாள். ஆனா இந்த இடத்துல சோகத்துல ஆழ்ந்து போய் உட்கார்ந்து இருந்தது மரியாள். தேவனிடத்துல நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு சொன்னது மார்த்தாள். என்ன பாஸ்டர் இதுல அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னா, இன்னைக்கு வசனங்கள் 1000 தெரியலாம், மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கலாம், சித்திரவேலை கொக்கரவர் தூங்குற பிள்ளை படப்படப்படப்படப்படப்படலாம். ஆனா அந்த நிமிஷம் நம்பணும். ஹலோ, நீ கிறிஸ்தவர்கள்லாம் நீங்க நினைக்கிறீங்க ஒரு 4 வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டா பரலோகம் போயிடலாம். நடக்காது, வாய்ப்பு இல்லை ராஜா, நோ சான்ஸ்.
இன்னைக்கு என்னமோ கிறிஸ்தவ சமுதாயத்தில் அங்கங்கே வசனங்களை மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு வசனங்களும் லூக் 17 இருக்கு, மார்க் 28 இருக்குன்னு சொல்லிட்டா பெரிய ஆளா நீங்கள்? மனப்பாடம் யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் அந்த வார்த்தையில் நடை போடுறதுன்றது வேற. ஹலோ, இன்னைக்கு மரியாள் உட்காந்து கேட்டாங்க, நல்ல பங்கை தேர்ந்தெடுத்த மரியாள் உட்காந்து ஆண்டவர் வார்த்தையை அப்படியே கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்கணும், அழுவாம ஆண்டவர் வருவாரியா, அவர் உயிரோட எழுப்புவார்னு மரியாள் இருந்திருக்கணும். ஆனால் வசனத்தை கேட்காமல் இதுதான் தேவன்னு அவரை குறிப்பிடாம ஒரு அளவு கடந்த அன்பு வச்சிருந்ததுனால நீங்க சொன்னா அது எனக்கு தெரியும் நடக்கும் ஆண்டவரே, நான் நம்புறேன்னா பாருங்க, மார்த்தாலோட மரியாள் என்னைக்கோ மரியாளோட மார்த்தா என்னைக்கோ ஜெயிச்சிட்டாங்க. ஆமே, நீ சொல்லலாம் மரியாள் நல்ல பக்கம் இல்ல, ஜெயிச்சது மார்த்தாள். வசனத்தை கேட்பது முக்கியம் இல்ல, செயல்படுத்துவது. ஹலோ, இன்னைக்கு நம்ம எல்லாரும் வார வாரம் வரோம், நல்ல 4 வசனம் கேட்போம், நல்ல பாஸ்டர் பேசுனதை கேட்போம்னு வரோம், கேட்கிறீங்களே தவிர செயல்ன்றது இல்லையே. எக்ஸிகியூஷன், பிராக்டிஸ், ப்ராசஸ். இன்னைக்கு நம்ம தோக்குறதுக்கு காரணம் இங்க வசனம் பேசுறோம், இங்க செயல்பட மாட்டேங்குது. ஹலோ, நான் கேட்கிறேன், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இந்த வசனத்தை டெய்லி சொல்றீங்க பல 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 பலன்னு, அப்புறம் ஒரு கோயிலை பார்த்தோன்னே நடுங்குறீங்க? பதில் சொல்லுங்க, ஏன் செயல்படலைன்னு நான் கேட்கிறேன். அப்போ வார்த்தை இங்க இருக்கு, இங்க வரல. அப்போ நீங்களும் நானும் மரியாள் மாதிரி கேட்க மட்டும்தான் செய்வோம், செயல்படுத்த மாட்டோம். அப்போ நீங்களும் நானும் யாரு? முள்ளுகளுக்கு நடுவே பாதை அருகே விதைக்கப்பட்ட விதைகள் நம்மெல்லாம். ஆனா மார்த்தாளை போல கேட்பது மட்டுமல்ல செயல்படுத்துவது அப்படின்னும் போது நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள், அது வளர்ந்து கனி தரும். ஒத்துக்கிறீங்களா? ஹலோ, ராமன் சொல்லுங்க, இல்லை சொல்லுங்க. இன்னைக்கு நான் கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்க்குறேன், என்னமோ பெரிய என்னமோ வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டேன், நான் பைபிள் 4 தடவை வாசிட்டேன்னா நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. யூ நாட் அட் ஆல். ப்ராக்டிஸ். இன்னைக்கு இங்கே நின்று விசுவாசமாக பேசிடலாம், உண்மையான வாழ்க்கையில் பிரச்சனையில் இருக்கும்போது விசுவாசமாக நடக்கிறான் பாருங்க, அவனே வெற்றியாளன். நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன், ஸ்டேஜில் நின்று அடிச்சு பேசி பார்த்துருக்கேன், ஆனால் செயல்படுத்தலை. இங்க நின்று பேசுறது முக்கியம் கிடையாது, மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது முக்கியம் கிடையாது, நீங்க செயல்படுத்தி ஜெயிச்சு காட்டணும், அதுவே சாட்சி. இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தைகள் உயிரோட இருக்குன்னு காட்டணும்னா நீங்க செஞ்சு காட்டணுங்க. இன்னைக்கு போய் சொல்லுங்க, இன்னைக்கு 4 இந்து நண்பர்கள் 4 முஸ்லீம் நண்பர்களை உட்கார வச்சு எங்க வேதத்துல இப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா பகவத்கீதையில இருந்து இன்னும் சிறப்பான வார்த்தைகளை காட்டுவாங்க, குர்ஆன்ல இயேசு கிறிஸ்துவை பத்தி இன்னும் அழகா பேசுவாங்க. வித்தியாசத்தை ஏற்படுத்துவது எது? செயல். செயல். இன்னைக்கு நம்ம மற்றவங்கள்ட்ட போய் சொல்றோம், சிஸ்டர் அன்பா இருங்கன்னு, உங்க வீட்லயே அன்பு இல்லையே. இன்னைக்கு மற்றவங்களுக்காக போய் ஜெபம் பண்றோம், உங்க வீட்லயே பிரச்சனை இருக்கே, இருக்கா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம முதல்ல செயல்படுத்தணும். இந்த வசனம் வேலை செய்தா இது கண்டிப்பா உயிரோட இருக்கான்னு நம்ம செஞ்சு பார்க்கணுங்க. அப்போதான் மற்றவன்கிட்ட போய் அடிச்சு சொல்ல முடியும், நிச்சயம் இந்த வசனம் வேலை செய்யும், ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால நான் சொல்றேன், நொறுங்குண்ட இருதயங்களுக்கு அவர் அருகில் இருக்கிறார்னு ஒரு வசனம் இருக்கு. He is close to the broken hearted. எத்தனை பேருக்கு ஒத்துக்கிறீங்க அதை? நான் அந்த வசனத்தை அடிச்சு சொல்லுவேன், ஏன்னா நான் நொறுகுண்ட இதயமா ஒரு இடத்துல இருந்தேன், அவர் என் பக்கத்துல இருந்தார், நான் உணர்ந்தேன். அதனால உங்கள்கிட்ட நான் தைரியமா சொல்லுவேன், கவலைப்படாதீங்க, அவர் உங்களோட இருக்காருன்னு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? வேதத்துல ஒண்ணு இருக்கு, ஒரு காரியம் எடுக்கப்பட்டா கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இன்னும் சிறப்பான காரியத்தை தருவாருன்னு இருக்கா இல்லையா? இதை நான் தைரியமா உங்கள்ட்ட அடிச்சு சொல்லுவேன். இன்னைக்கு நம்மளுக்கு வாய் மட்டும்தான் இருக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல. ஸ்டேஜில் ஏறி ஆஹா ஓஹோன்னு பாட்டு பாடி நல்ல ஒரு மியூசிக்லாம் போட்டா இட் won't work. We have to execute. We have to practice. நான் சொல்றேன், ஒரே நாள்லாம் வர முடியாது. ஹலோ, ஒரே நாள்ல செய்ய முடியாது. இந்த பல் வளர்க்குறது ஒரே நாளாக செஞ்சுருக்கீங்க? எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? அதிலே எப்போயாவது காலையில் மறந்து போயிடுறீங்கல்ல, மத்தியானம் தான் ஞாபகம் வரும், ஐயோ பல் வளர்க்கலையே அப்படின்னு. அருமா இல்லையா? இத்தனை வருஷம் செய்கிற ப்ராக்டிஸு நம்ம எப்போ வார வாரம் வந்து கேட்கிறத செயல்படுத்தினாதாங்க வேலை செய்யும்.
நம்ம அதை செய்யவே மாட்டேன்றோமே. நம்ம ரொம்ப அசால்ட்டாக கேட்டோம், மண்டையில் வச்சுருக்கோம், வாயில் சொன்னால் நடந்துடும், வாயில் சொன்னால் நடக்காது. செயல் செயல் நடக்கணும், அந்த வார்த்தை மேலே நடக்கணும். இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கற்கள். வார்த்தையை சொல்கிறீங்களா, அந்த கல் மேலே ஏறி நிற்கணும். எது நடந்தாலும் பரவாயில்ல நிற்கணும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். வசனங்களை இனிமேட்டு பேச மட்டும் கூடாது, செயல்படுத்தி காட்டுங்க. பகைவரை நேசினா செஞ்சு காட்டுங்க, பேச மட்டும் கூடாது. எங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கு, பகைவரை அன்பு செலுத்துங்கள். நீ செலுத்தினியான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் குத்திக்கிட்டு இருப்பான். இது கிறிஸ்தவமா? இன்னைக்கு ரொம்ப அழகா தேன் பொருந்திய வார்த்தைகள்னால இந்த பைபிளை பேசலாம், என்னாலையும் பேச முடியும். வாரம் தாவீது கோலியாத்தை வென்றார் அப்படின்னு ஒரு 4 கவிதையில் என்னாலையும் சொல்ல முடியும். ஆனால் அது அவசியம் கிடையாது. நீங்களும் நானும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கற்றுக்கணும். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துருக்காங்க, நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இவ்வளோ வார்த்தைகள் பேசியிருக்காருன்னா அதுக்கு தகுதி உடையவர் அவர். ஏன்னா எல்லா பாடுகளையும் பட்டும் பாவம் செய்யாமல் தன்னை பாதுகாத்து கொண்டார். வசனம் இருக்கா? அதனால அவர் சொல்றாரு, கவலைப்படாதே, துக்கப்படாத, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு. இன்னைய நாள் நீ சந்தோஷமா இரு, எதை குறிச்சும் நினைக்காத, நாளைய குறித்து கவலைப்படாத, எண்ணத்தை உண்வோம்னு கவலைப்படாத, பரமபிதா உன்னைய பார்த்துக்குவார். இவ்வளோத்தையும் சொல்றாருன்னா தான் அப்படிப்பட்ட சூழல்ல வாழ்ந்து அதை ரசிச்சு அதை ருசிச்சு இன்னைக்கு அவரால் சொல்ல முடியும். அதனாலதான் தேவனுடைய வசனத்தை, கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள் இல்ல, ருசித்து. கர்த்தர்ன்றது, தேவன்றது வார்த்தை, அந்த வார்த்தையை ருசித்து பாருங்கள். அதுதான் விஷயம். இங்க நம்ம இன்னைக்கு பேச மட்டுமே செய்யறோமே தவிர ருசிக்க மாட்டேன்றோம். ஏன்னா பிரச்சனைன்னு வந்துட்டா நமக்கு வார்த்தை ஞாபகம் வராது. இது அதே பிரச்சனையில வார்த்தையில நிலைச்சு நின்று நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, அது ருசியே வேற. ஒண்ணுமே இல்லாம இருந்தும் ஆண்டவர் இன்னைக்கு எப்படி செஞ்சாரு, இந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு அப்படின்னு அன்னைக்கு தெரியும். நம்ம ருசிச்சு பார்க்கும் போது மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியும். ஹலோ, இன்னைக்கு மெர்வின் ஒரு கஷ்டம் என்கிட்ட சொல்றாப்லன்னா என்னால் தைரியமா சொல்ல முடியும், மெர்வின் நீ கவலைப்படாத, ஆண்டவர் ஒரு வாசலை திறப்பார்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் பைபிளில் வாசிச்சதை நான் சொல்லலை, யாரோ 4 பேர் எனக்கு விபிஎஸ்ல சொல்லி கொடுத்ததை நான் சொல்லலை, ஒரு 4 பாஸ் ஸ்டேஜில் ஏறி பாட்டு பாடினதுனால நான் சொல்லலை, நான் ருசிச்சிருக்கேன், அதனால நான் தைரியமாக சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்க யாராக இருந்தாலும் நீங்கள் சத்தியம் அறிவிக்கிறீங்கன்னா என்ன நீங்கள் ருசிச்சிங்களோ அதை மட்டும் அறிவிங்க, அதுவே உண்மையான சத்தியம். அனுபவிக்காததை ருசிக்காததை உன்னை போய் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு டேபிள் மேலே ஏறி உட்காந்துச்சு வாடா வாண்டுச்சு, இதெல்லாம் அவசியமற்றது. நாட் நெசசரி. ஒன்லி த திங் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஸ்பீக். இன்னைக்கு விமலாண்டி இருக்காங்க, என்ன ருசிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு காரியம் சொல்லுவாங்க, அவங்க என்ன ருசிச்சாங்க, ஆண்டவர் எப்படி உதவி செஞ்சாங்கன்னு. அதுதான் மனசை தொடுமே தவிர யாரோ எங்கேயோ செஞ்சதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன செஞ்சோம் இன்னைக்கு, நம்ம எங்க வார்த்தையை கடைபிடிச்சோம், நம்ம எங்க நடந்தோம், அது முக்கியம். அல்லேலூயா. என்ன நல்ல ஒரு ஆமேனே சொல்ல மாட்டேன்றீங்க? சரி, இப்போ இதெல்லாம் ஓடுங்க. தேவனே செய்யக்கூடிய காரியத்தை ஏன் மார்த்தாள்கிட்ட கேட்கணும்? மார்த்தாளே நீ விசுவாசிக்கிற அப்போ நம்ம இத்தனை வருஷம் ஒரு முக்கியமான காரியத்தை மிஸ் பண்ணியிருக்கோம். இதை வாசிக்கும் போதும் சோசன்ல பார்க்கும் போது தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆனிச்சு. லாசரு உயிரோட எந்திரிச்சது தேவன் மனசு வச்சதுனால கிடையாது, மார்த்தாளங்க நம்பினதுனால. நீங்க எவ்வளவு சொன்னாலும் இதை மறக்க முடியாத ஒரு உண்மை. ரத்த சம்பந்தப்பட்ட உறவினர், ஒரு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உங்கள் முடியாத பட்சத்தில் சபையின் மூப்பர்களை வரவழைத்து எண்ணெய் பூசி. அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களை ஜோமன முடியாம, வாயை கூட திறக்க முடியாம அப்படி படுத்த படுக்கையா இருப்பீங்க பாருங்க, படுத்த படுக்கையா, எனர்ஜி இல்லாம, ஜோம் பண்றதுக்கே முடியாம, அப்போ உங்க சார்பா அவர் ரெப்ரசன்ட் பண்ணி ஜோம் பண்ணுவார். அதான் உண்மை. நம்ம ஜனம் இன்னைக்கு தளம் போடுறதுக்கு, ஹாஸ்பிட்டல் போடுறதுக்கெல்லாம் கூப்பிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கு. புரியல எனக்கு. முடியாத நேரத்தில் தான் கூப்பிட சொல்லியிருக்கு. சும்மா தளம் போடுறது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் கூப்பிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? தவறான செயல் அதெல்லாம். முடியாத பட்சத்தில், இன்னைக்கு மெர்வின் காய்ச்சலில் படுத்திருந்து அவரால் ஜோம் பண்ண முடியல அப்படின்னா அவர் என்னை கூப்பிடணும். நான் போய் அவருக்கு பதிலாக நான் ஜோம் பண்ணுவேன். அவர் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நான் சொல்லுவேன். அது போல இங்கே லாசர் இறந்துட்டாரு, அந்த பொறுப்பு சகோதரிகள்கிட்ட இருக்கு. சகோதரி என்ன சொல்றான்னு தேவன் பார்க்கிறார்.
இங்கே நடந்த முழு அற்புதமும் தன்னுடைய கிருபையினாலேயோ தன்னுடைய ஐஸ்வர்யத்தினாலேயோ தன்னுடைய பெரிய மகத்துவத்தினாலேயோ நடக்கல. மாத்தாளுடைய ஒரே வார்த்தை, விசுவாசிக்கிறாயா? ரத்த சம்பந்தப்பட்டவர், நான் விசுவாசிக்கிறேன், உம்மால் கூடும்னே கூட்டு போய் லாசருவே வெளியே வாடினாரு. இறந்து 4 நாள் வாடை அடிக்கின்ற பொணம் எழுந்து நடந்து வந்தது. லாசரு உயிரோடு எழுந்தார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதை? ஆமே. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு அதுதான், ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் பேசுவோம். நான் ஒரு 3 days பேக் எங்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். எங்கள் டைரக்டர்கிட்ட we had a small conversation, but it was very wonderful. It was very powerful. We spoke truth. That's very necessary. ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான் எங்கள் ஸ்கூல் டைரக்டருக்கும் எனக்கும். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், மக்கள் இன்னைக்கு ஸ்டேஜில் நிற்கிறவங்களை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் நம்மளுடைய வேலை போஸ்ட்மேன் வேலை அப்படின்னாரு. இதை நான் பல வாரமாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எங்களுடைய வேலை போஸ்ட்மேன் வேலை. தேவன் என்ன சொல்றார் அதை உங்கள்கிட்ட வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய வேலை. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க வீட்டுக்கு போஸ்ட் வருது, போஸ்ட்மேனுக்கு மாலை போட்டு அவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? சரி, இன்னைக்கு டெய்லி உங்க வீட்டுக்கு பால் வருதா இல்லையா? பால் போடுறாரா இல்லையாங்க? போடலைன்னா உங்களுக்கு கோவம் வருதா இல்லையா? ஏன் அவன் போடாமனா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு பால் போடுறாரு. பால் தான் நமக்கு முக்கியம். அதுல இருந்து தான் காஃபி, டீ, சுக்கு காப்பி அதெல்லாம் குடிக்கிங்க. ஆமாவா இல்லையா? அதை விட்டுட்டு பால் போடுறவருக்கு மாலை போட்டு தங்க செயினா போடுறீங்க. பால் போடுறவருக்கு யாராவது ஒரு நாள் நான் 100 ரூபா கொடுத்தேன் பாஸ்டர் அவர் செஞ்சதுக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதான் மாதம் கொடுக்கல, உனக்கு கொடுக்கணும். நம்மளால ஒரு இது கூட கொடுக்க முடியல, ஒரு உதவி கூட செய்ய முடியல. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ஏன் இந்த தப்பு பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. ஸ்பிரிச்சுவலாக ஏன் இந்த தப்பு பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே, இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. மெர்சன், உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை வச்சுக்கலாம்? டப்பு, அதுதான் தெரிஞ்ச கதையாச்சு எல்லாருக்கும். சரி விடு. மெர்சனுக்கு இன்னைக்கு பண பிரச்சனை இருக்கு. மெர்சன் முன்னாடி இயேசு கிறிஸ்து இறங்கிட்டாரு நேரடியா. மெர்சன் மூஞ்ச பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஒளியாயிரும் மோசே மூஞ்சி மாதிரி. நேரடியா இயேசு கிறிஸ்து இறங்கிட்டாரு. இறங்கி, மகனே நான் உனக்கு ஐஸ்வர்யத்தினால நிரப்புறேன், கோடி கோடியா நான் உனக்கு தரேன், நீ என்னை விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறாரு. மெர்வினா அப்படின்னு தலையாட்டிட்டு வெளியில வந்து எப்படி நடக்கும்னா, அற்புதம் நடக்குமா நடக்காதா? பதில் ஆம் இல்ல. சத்தமா யூடியூப்ல உள்ளவங்களுக்கு கேட்கிற மாதிரி. ஏங்க, தேவனின் ஒரே மகன், பிரபஞ்சத்தை உண்டாக்கியவர், அவரினால் உண்டாக்கப்பட்டது, அவரே வந்து கேட்டு ஏங்க நடக்கல? ஏன்னா அந்த அற்புதமா நடக்கணுமா நடக்க கூடாதான்னு முடிவு செய்ய வேண்டியது மெர்வின், இயேசு கிறிஸ்து கிடையாது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அத நடக்கும் நம்பி கவலையே இல்லாம போனான்னு வைங்க, நடந்துரும். இல்லைன்னு ஒரு டவுட், கொஸ்டின் மார்க் போட்டான்னு வைங்க, நடக்காது. அது இயேசு கிறிஸ்துவா இருந்தாலே. இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு அதுதான். ஹலோ, இன்னைக்கு நீங்களும் நானும் பண்ற தப்பு அதுதான். சரி, இந்த வேதம் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? கொஞ்சம் தூக்கி காமிங்க. ஏங்க சாதா ஒரு விசுவாசி நீங்க, உங்களுக்கு எதுக்குங்க பைபிள்? இன்னைக்கு போகும்போது எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருங்க. நான் சொல்றது புரியுதா? போகும்போது வச்சுட்டு போயிருங்க. இன்னைக்கு பைபிள்லாம் உங்களுக்கு வேண்டாம். அதான் நான் வந்து சொல்றேன்ல, என்னை நம்பி இருக்கீங்கல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பைபிள் வேண்டாம். ஒத்துக்கிறீங்களா? இது உங்க கையிலையும் இருக்குல்ல, உங்களாலையும் வாங்க முடியும், உங்களாலையும் படிக்க முடியும். ஆமாவா இல்லையா? இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல பாஸ்டர் மூலியமா கூப்பிடு நான் இறங்கி வரேன்னு இருக்கா வசனம்? பைபிள் நல்லா வாசிச்சவங்க இன்னைக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. பாஸ்டர் மூலியமாக என்னை அழைத்துக்கொள், நான் வருகிறேன். பாஸ்டர் மூலியமாக நீ முறையிடு, நான் கேட்கின்றேன். பாஸ்டரிடம் நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்கு பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு வசனம் இருக்கான்னு எடுத்து காமிங்க. இன்னைக்கே நான் ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். பைபிள்ல என்ன இருக்குன்னு நான் சொல்லவா?
நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு பதில் தருவேன். அது கூட பாருங்க, பாஸ்டர் மூலியமா தருவேன் இல்ல, நானே உனக்கு பதில் தருவேன். ஹலோ, நீ என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு எத்தனை பேர் ஓகே, கணவன் மனைவி இங்க இருக்கீங்களா? கணவன் மனைவி இருக்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க. மனுஷன் கை உயர்த்து. ஓகே, கணவன் மனைவி இருக்கீங்க. இன்னைக்கு மனைவிகளுக்கு கணவன் பிடித்தது, கணவன் மனைவி சண்டை பிரச்சனையெல்லாம் விடுவோம், பிடிச்சதை மட்டும் பேசுவோம். உங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்கு, அதனால கணவனுக்கு பதிலாக நான் சாப்பிட்றேன், நீங்க சாப்பிடுவீங்களா? இல்லை கணவன் சாப்பிட்டோம், அவர் எனக்காக சாப்பிடுவாரு, நீங்க சாப்பிடுவீங்களா? பதில் சொல்லுங்க, ஆமா இல்லை, ஸ்ட்ரைட்டா. கிடையாது. ஏங்க உங்க கணவன் ஒரே மாம்சம் பைபிள்ல இருக்கா இல்லையா? ஒரே மாம்சத்தை உடையவர்கள்னு, அப்புறம் ஏன் சாப்பிட்றீங்க? கணவன் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரி தானே, ஏன் சாப்பிட்றீங்க? ஏன் சாப்பிட்றீங்கன்னு கேட்குறேன். பசிக்கும்ல, தெரியுதுல்ல, பசிக்குதுல்ல. அது மாதிரி கணவன் ஜோமன்னாலும் வேலைக்கு ஆகாது, நான் ஜோமன்னா வேலைக்கு ஆகாது, டிஜிஎஸ் ஐயா ஜோமன்னா வேலைக்கு ஆகாது, யார் ஜோமன்னாலும் வேலைக்கு ஆகாது. நீங்க என்னைக்கு உங்க மனசை தேத்தி ஜோம் பண்றீங்களோ அன்னைக்கு தான் எல்லாம் செயல்படும். ஃபுல் ஸ்டாப். நோ மோர் கொஸ்டின்ஸ், நோ மோர் காம்ப்ரமைஸ். எங்களுடைய வேலை இங்க தேவன் இந்த வசனத்தை இப்படி சொல்லியிருக்காருங்கன்னு சொல்றதுதான் என் வேலை. இன்னைக்கு லாசரு கதையை படிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? மனப்பாடமா இருக்கு. இன்னைக்கு நான் என்னை விசுவாசிக்கிறாயான்னு இந்த வார்த்தையை சுட்டி காட்டினோடனே தான் உங்களுக்கே கண் திறக்கப்பட்டதா இல்லையா? உண்மையை ஒத்துக்கணும். இல்லை நாங்களாம் மூதாதையர்கள் இருக்கும் போதே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு போய் சொன்னீங்கன்னு வைங்க, கட்டுப்பாயிருவேன். இத்தனை நாள் ஆமா லாசர் வந்தாரு, லாசர் எதிர்ச்சாரு போயிட்டு இருந்தீங்கல்ல. இன்னைக்கு சுட்டி காட்டுறோன்னே மார்த்தாளை பார்த்து கேட்டாரு. இந்த மொத்த அற்புதமும் மார்த்தாளை நம்பி இருக்குன்னு இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறவங்க நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா? இதுதான் என் வேலை. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இங்க இருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு சுட்டி காட்டுறது என் வேலை. தேவன்கிட்ட இருந்து வாங்கி உங்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது என் வேலை. அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம இங்கேயும் வாங்கிட்டு வசனத்தை வாங்கி அப்படியே பின்னாடி தூக்கி போட்டு, பாஸ்டர் புரியல எனக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அப்போ ஒன்று பண்ணிடுவோமே, பிரதமர், சீஃப் மினிஸ்டர் இவங்க எல்லாத்தையும் ஆட்சியை விட்டு கலைச்சிருவோம். ஆன்மீகத்தில் இருக்க நாங்கள்லாம் பொறுப்பெடுத்துக்கிறோம். ஏன்னா எங்களை தானே நீங்கள் பின்பற்றுறீங்க, நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம். நடக்குமா அந்த உலகம் சரிப்பட்டு? சொல்லுங்க. சரி, இன்னைக்கு இவ்வளோ அன்பா இருக்கீங்க, என் மேல அன்பா இருக்கோ இல்லையோ இருக்கீங்க. பாஸ்டர் நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கங்க பாஸ்டர், எனக்காக நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு யாராவது இருப்பீங்களா? சொந்த கணவனே சாப்பிட்டாலும் உங்களுக்கு பசி எடுக்கும்போது நீங்க சாப்பிட்றீங்களா இல்லையா? சாப்பிட்றீங்களா இல்லையா? குல்டி பியாத மாதிரி இப்படி ஸ்பின் போடுறீங்களா இல்லையா? சர சர சரன்னு வருதா இல்லையா? பசிக்குதா இல்லையா? இன்னைக்கு கணவன் தூங்கிட்டாரு, அவருக்கு எனக்கு பதிலாக அவர் தூங்குவாருன்னு யாராவது இப்படியே உட்காந்துருக்கீங்களா? 10:30 மணி அடிச்சோன்னு போயிருந்தா இல்லையா? தூங்குறீங்கல்ல? சரி, இதெல்லாம் விடுங்க. நெக்லஸ் கடைக்கு போறீங்க, கோல்டு வாங்க. இல்லை அவ்வளோ தூரம் வேண்டாம், நீங்கள் எல்லாம் ரொம்ப விசுவாசமான ஜனங்கள். சாரி கடைக்கே போவோம். நம்ம சாரி கடைக்கு போறீங்க, கணவனுக்கு பிடிச்ச சாரியவா நீங்கள் எடுக்கிறீங்க? சத்தமே வரல எனக்கு. கணவனை விரும்புகிற மனைவிகள் சத்தமே வரல எனக்கு, அவர் எடுக்கட்டும் அப்படின்னு இருந்த ஸ்ரீ எங்கள் அம்மா தான். ஜவுளி கிடைக்க போக மாட்டாங்க, எதையோ எடுத்து வாங்க அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. நான் கேட்குறேன், ஜவுளி கடைக்கு போறீங்க, 2 பேரும் என்ன ஒரே சாரி, ஒரே எண்ணத்துல இருக்கீங்க. அவர் ஒன்றை சொல்லுவார், நீங்கள் மொத்தத்தையும் உருவி போட்டு கடைசியில் அதை தான் எடுப்பீங்க. ஆமாவா இல்லையா? இதை எடு, அதை எடு, அதை எடுன்னு கடைசியில் முக்கில் இருக்க உன்னை தூக்கிட்டு வருவீங்க. வீட்டுக்கு இது நல்லா இல்லை அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பீங்க. நடக்குதா இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கா? உங்களுக்குன்னு ஒரு வார்த்தைகள் இருக்கா? உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கா? அதே மாதிரி ஜோம் பண்ணி நடக்கணும்னா நீங்க ஜோம் பண்ணணும், நான் பண்ணா நடக்காது.
நான் என்ன பண்ணாலும் நடக்காது. என்னுடைய வேலை போஸ்ட் லெட்டரை வாங்கணும், போஸ்ட் லெட்டரை கொடுக்கணும், அதோட முடிஞ்சிச்சு. என் விலாசம், என் வீடு, என்னுடைய உறவுலாம் தேவையே கிடையாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் எங்க இருந்து வந்தேன், அதெல்லாம் தேவையில்லை. செய்தி தான் முக்கியம், வார்த்தை தான் முக்கியம். இன்னைக்கு போஸ்ட்மேன் வீட்டுக்கு வராப்புல நல்ல இந்த மாதிரி ஜீன்ஸ் போட்டு வந்தா நீங்க லெட்டரை வாங்க மாட்டீங்களா என்ன? அது இப்படி நீ ஜீன்ஸ் போட்டு வருவேன்னு. நீங்க ஆதார் கார்டு அப்ளை பண்ணிட்டீங்க, ஆதார் கார்டு வீட்டுக்கு வருது, ஒரு நல்ல கோட் சூட்ல வந்து ஆதார் கார்டு கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? நீங்க கோட் சூட்டா ஏன் முக்கியம், ஆதார் கார்டு தான் முக்கியம். வாங்குவீங்களா இல்லையா? வாங்குவீங்களா இல்லையா? இப்போ நாளைக்கே ஆதார் கார்டு வருது வீட்டுக்கு, இவ்வளவு நீல முடி வச்சிருந்தா நீங்க வாங்குவீங்களா இல்லையா? வேண்டாம், நீ நீல முடி வச்சிருக்க, பைபிள்ல வந்து ஆண்கள் நீளமாய் முடியை வளர்ப்பது நல்லதுல்லன்னு இருக்கு, நான் இப்போ ஆதார் கார்டு வாங்க மாட்டேன்னு ஏதாவது சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? ஆமா இல்ல, அதே மட்டும் பதில். குயிக்கா ரெஸ்பாண்ட் மீ. வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? வாங்குவோம். ஏன்னா ஆதார் கார்டு முக்கியம். ரேஷன் கடையில் அதான் காமிக்கணும், இல்லைன்னா கொடுக்க மாட்டான். வாங்குறீங்களா இல்லையா? அவன் முடி வச்சிருந்தா என்ன, வழுக்கையா இருந்தா என்ன, சைக்கிள்ல வந்தா என்ன, நடந்து வந்தா என்ன, அதெல்லாம் நம்மளுக்கு கவலையே கிடையாது. நமக்கு என்ன வேணும்? ஆதார் கார்டு. அது மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு தேவை இந்த வார்த்தை. இங்க நிக்கிறவர் முக்கியம் கிடையாது, இங்க நிக்கிறவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, உலகத்துல ஆரம்பத்துல இருந்த ஒரே பாஸ்டர் தான் இன்ன வரைக்கும் இருக்காருன்னு யாராவது ஒருத்தர் கை காமிங்க. பாஸ்டர், பாஸ்டர், ஒரே பாஸ்டர். இந்த சபையில இது 2வது மெயின் பாஸ்டர், சீஃப் பாஸ்டர். இந்த சபையிலேயே வெளியில நிறைய சபைகள் இருக்கு, கிளை சபைகள் இருக்கும் போது வார வாரம் சீஃப் மாஸ்டர் மாறுவாங்க. ஆமாவா இல்லையா? அதனால அவங்க பேசுறது பொய்யா போயிருமா? உங்களுக்கு தேவை இது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி செயல்படுத்தணும், இதுதான் உங்களுடைய வேலையை தவிர இவரை கவனிக்க வேண்டியது, இவருக்கு ஒரு கிரீடத்தை சூட்டி உட்கார வைக்கிறது, இவரை இவரையே பாதுகாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுன்றது உங்க வேலை கிடையாது. இவரை பாதுகாக்க வேண்டியது அவர் பொறுப்பு, உங்க பொறுப்பு கிடையாது. ஹலோ, லெட் மீ புட் த டைத்திங் ஆல்சோ. நான் கொடுக்கறதெல்லாம் பாஸ்டர் வாழ்றாருன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு தூக்கி அந்த எண்ணத்தை குப்பையில போடுங்க. இவரை சாப்பாடு கொடுத்து இவரை காப்பாற்ற வேண்டியது யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? தேவனுடைய பொறுப்பு. மக்கள் தரலைன்னா காகத்தை கொண்டு போஷிக்க அவருக்கு தெரியும். நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல. இன்னைக்கு நீங்க சபை மக்கள் பேச மாட்டீங்க, இதை நான் வெளியில சொல்லிக்கிறேன். வெளி மக்களுக்கு, வெளியில நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு, யாராவது நான் கொடுக்கறதெல்லாம் பாஸ்டர் வாழ்றாருன்னு நினைச்சீங்கன்னா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகணும்னு நீங்க கொடுக்குறீங்க, பாஸ்டர் வாழணும்னு கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். 10ல் 1 கொடுத்தா ஆண்டவர் அதை ரெட்டத்தனியா திரும்ப தருவான்னு வேதத்துல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. உங்களுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி, எனக்கு கிடையாது. வெளியில யாரா இருந்தாலும் இன்னையோட இந்த ஃப்ரேஸை விட்டுருங்க, பாஸ்டர் என்னுடைய காசுல தான் வாழ்றாருன்னு. நீ கொடுக்கலன்னா ஆண்டவர் போசிட்டு போயிட்டே இருப்பாரு. உன்னுடைய பணம் தேவையே கிடையாது ஆண்டவருக்கு. கோச்சிக்கிட்டு ஃபண்ட்ஸ்லாம் நிறுத்திங்கன்னா தைரியமா நிறுத்துங்க. we don't care, we depend on the Almighty. பாஸ்டர்ஸ்க்கும் சொல்றேன், உண்மையை பேசினா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, டைத்து வராதுன்னு மாத்தி பசப்ப கூடாது. ஸ்பீக் இட் ஸ்ட்ரைட், ஸ்பீக் இட் ரா. டோன்ட் கேர் அபவுட் எனிஒன். காட் வில் ப்ரொவைட் ஃபார் யூ. செய்திக்கு நான் வரேன். இன்னைக்கு நான் எவ்வளவு முட்டி போட்டு ஜோமன்னாலும் நீங்க நம்பினாதான் அது நடக்கும். நடக்காது, இல்லைன்னா நடக்காது. இன்னைக்கு மெர்வின் என்கிட்ட வராரு, வந்து சோகமா இருக்கு கால்டன். 3 நாள் நான் போட்டு அப்படியே வசனத்துல அப்படியே ஏத்துறேன் பூஸ்டர். சரக்கு 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 சரக்குன்னு எல்லா வசனத்தையும் அப்படியே ஆதாரத்தோட எடுத்து காமிக்கிறேன். 4வது நாள் காலையில மெர்வின் எந்திரிச்சு, இதை எப்படி முடிக்க போறோம் அப்படின்னா, நான் 3 நாள் ஏத்துனதுக்கு என்ன அர்த்தம்? வேலை செய்யுமா செய்யாதா? செய்யுமா செய்யாதா? வேஸ்ட். ஆனா நான் பேசின 2 வார்த்தையில மெர்வின் பூஸ்ட் ஆகி இது நடந்துற ஆண்டவர் பார்த்துக்குவார்னா நடக்குமா நடக்காதா? நிச்சயம் நடக்கும். இப்போ சொல்லுங்க, அற்புதம் யாரை பொருந்தி இருக்கிறது?
கையை அப்படி வெளியில நீட்டாதீங்க. இந்த பாஸ்டர், அந்த ஊர்ல இருக்க பாஸ்டர், இந்த ஊருக்கு போனா அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணா இவர்கிட்ட போன், கையை இப்படி திருப்புங்க. என்னை நம்பி இருக்கிறது, நான் விசுவாசிக்க வேண்டும், நான் நம்ப வேண்டும். நான் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். நம்ப வேண்டியது நான், பாஸ்டர் கிடையாது. That is what I am saying. Don't depend on pastors. இன்னைக்கு மொத்த உலகமும் லாக்டவுன் போட்டாங்க. வீட்டில இருந்து நீங்க ஜெபம் பண்ணலையா? ஜெபம் பண்ணீங்களா இல்லையா? எனக்கு ஒன்று ஆசை, அடுத்த தடவை நடக்கக்கூடாது. லாக்டவுன் போடும்போது ஃபோன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுறணும். ஏன்னா இவங்க ரொம்ப ஞானமாக கூகுள் மீட்டில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஆன் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கு ஜனம். நல்ல ஜபமாக இருந்தது 2 வருஷம் கூகுள் மீட்டில். கூகுள் மீட்டில் வாட்ஸ்அப்லையா இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே உங்களை விட்டுறணும். ஜெபம் பண்ண மாட்டீங்களா என்ன? வீட்டில் போட்ட சோத்திரத்தோட அங்கே ஜாஸ்தி வரும். தோத்திரம் தோத்திரம், பாம்பு கடிச்சிடக்கூடாது ஆண்டவரே, தோத்திரம் 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 தோத்திரம். வருமா வராதா? ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, டப்புன்னு கரண்ட் போயிடுச்சு, இருட்டாக இருக்குது, ரயில்வே டேக்கிட்ட தாண்டணும், யாரும் இல்லை. உடனே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிக்கலாம், பாஸ்டர் கொஞ்சம் துணைக்கு வாங்க பாஸ்டர். கரெக்டாக அது வரைக்கும் சினிமா பாட்டு பாடிட்டு வரோம். அப்போலேருந்து ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், தட தடன்னு ஓடுவாங்க. நாங்கெல்லாம் பாடிருக்கோங்க, அதான் உங்களை சொல்கிறேன். ருசிச்சது நான் சொல்கிறேன். வீட்டிலேயே நைட்டு போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. நான்லாம் சின்ன வயசில் கொடுமைக்குன்னு பயப்படுவேன், பயங்கரமாக பயப்படுவேன். அதாவது எங்கள் ஐயா எங்கள் அம்மா நடுவில் நான் படுத்து காலை இப்படி மூடிடணும், கேட்டை க்ளோஸ் பண்ணிடணும், அப்போ தான் நான் தூங்குவேன். ஏன்னா தூங்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கேஸ் நான். தூக்கம் வராது. இல்லைன்னா செவுத்தோரமாக எனக்கு கொடுத்துடணும், செவுத்துக்குள்ளேருந்து பேய் வராதுன்னு எனக்கு தெரியும். அதனால் ஓரமாக கொடுத்து பக்கத்தில் அம்மாவை போட்டுருவேன், அம்மா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு இழுத்து மூடி தூங்கிடுவேன். நைட்டு போய் இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்கன்னு பாருங்க. அந்த பக்கத்து ரூம் அது வரைக்கும் சத்தாப்பாக இருப்போம், ஆண்டவரை பற்றியே நினைக்க மாட்டோம். ஆண்டவர் எங்கேயோ இருக்காருப்பா மூளையிலன்னு. அங்கே போய் ஆஃப் பண்ணிட்டு வரும்போது தான் ஆண்டவர் அப்படி கூட இருப்பார். அப்படி அப்படியே இறுக்கி பிடிச்சிருப்போம் ஆண்டவரை, கூடயே வாங்கப்பா அப்படின்னு. அப்போ என்ன ஃபோன் பண்ணுறீங்களா, பாஸ்டர் கொஞ்சம் கூட வாங்க பாஸ்டர்னு? எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிள், அதுலேயே உங்களுக்கு பாதி உயிர் போயிடும். ஐயோ பாஸ்டர் எடுக்கலாம், ஆண்டவர் சித்தம் இல்லை போல சொல்லுங்க. போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரதுக்கு பாஸ்டர் கூப்பிடுவீங்களா? இல்லை நைட்டு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு பாஸ்டர் கூப்பிட்டீங்களா? பாஸ்டர் கொஞ்சம் வெளியில் நில்லுங்க, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. நம்ம நேரம்னு பார்க்க பூனை எதையாவது தட்டி விடணும் டபார்னு, அவ்வளோதான் அவுட்டு. அங்கேயே காலையிலே பார்த்தீங்கன்னா ரத்தத்தை ஜோமனி தெளிச்சுக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ளே. பூனை தட்டினதுக்கு ரத்தத்தை ஜோமனி தெளிப்பீங்களா? ஐயப்பா, எங்கள் வீட்டில் ஒன்று நடந்தது. தண்ணி இருந்திருக்கு, வலிக்கு விழுந்திருக்காக்க. நைட்டோட நைட்டாக எங்கள் அம்மா எழுப்பி ரத்தத்தை ஜோமனி தெளிங்க, பேய் இருக்கான். தண்ணி ஊற்றி இருந்து காலை வச்சு வலிக்கு விழுந்தா பேயா ஊற்றுது தண்ணியை. என்னங்க ஞானம் இல்லாமல் நடந்துக்கிறோம் இன்னைக்கு, சொல்லுங்க. ஒரு இருட்டுக்குள்ள போயிட்டு வரும்போது எவ்வளோ ஒரு பக்தியாக போயிட்டு வரோம் நம்ம. இல்லை இதில் பாடல் அமைதியாகவும் இருக்காது, கம்பீர முழக்கமாக இருக்கும், அன்னைக்கு தான் கேட்க முடியும். இருட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கை தட்டி பாடி மகிழ்ந்தே இருப்போம். ஏன்னா ஒரு தைரியம், ஆண்டவர் பாட்டை பாடும் போது எதுவும் அண்டாது, சந்தோஷத்துடனே களி கோருவோம்னு போவோம். அப்போ என்ன என்னையா கூப்பிடுறீங்க? நீங்கள் தானே போகிறீங்க, நீங்கள் தானே ஜெபம் பண்ணுறீங்க. அது மாதிரி லாக்டவுனில் இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியாதவங்கள நீங்கள் தானே ஜெபம் பண்ணீங்க, ரைட்? அதெல்லாம் விடும். யார்ட்டையுமே சொல்ல முடியாத சில பிரச்சனைகளுக்கு நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு கண்ணீர் அப்படியே உழுவும் போது நீங்கள் தானே ஜெபம் பண்ணுறீங்க, நானே ஜெபம் பண்ணுறேன். யூ இண்டிவிஜுவல்ஸ் நீங்கள் தான் ஜெபம் பண்ணுறீங்க. எங்கள் அம்மா என்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, உனக்கு என்ன நீ எங்கள் அம்மா வந்து இஸ் குட், அவங்க பொறுப்பெடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வாரம் இதெல்லாம் கட்டணும், இதெல்லாம் கட்டணும் எனக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நான் இப்போ சொல்லுவேன், பார்த்துக்கலாம் 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 அப்படின்றேன்.
அவங்க ஒரு நாள் என்ன சொன்னாங்க, உனக்கு என்ன, நீ சொல்லிட்டு காரில் ஏறி போயிட்டே இருப்ப, நாளில் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படி. அப்படி சொல்கிறதுனால நான் அதை நினைக்க மாட்டேன்னு கிடையாது. ஐ ஹாவ் த தாட்ஸ், ஐ ஹாவ் த திங்கிங், என் மண்டையில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். வெளியில் சொல்ல மாட்டேன்றதுக்காக நான் அதை பற்றி நினைக்கலன்னு அர்த்தமா? ஏன் ஜெபம் எனக்கு தெரியும், அதை நான் தனியாக ஜெபம் பண்ணுவேன், அதுக்கு பதில் கிடைக்கணும் எனக்கு தெரியும். அரைக்கதவை பூட்டி கொண்டு ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் உள்ள பிதா வெளிப்படையாக பதில் தருவார். ஆமென். தட் ஹேப்பன்ஸ் டு யூ. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுங்க, ஒரு விஷயத்துக்காக நான் ஜெபம் பண்ண பாஸ்டர் தனிமையில்? எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு வருவீங்க, சர்ச்சுக்கு நான் போகிறேன், நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தையை பேசுங்கன்னு நீங்கள் உங்கள் ரெஸ்ட் ரூம்லையோ இல்லை ட்ரெஸ் மாற்றும் போதோ ஜெபம் பண்ணியிருப்பீங்க. இங்கே உங்களுக்கான வார்த்தை பேசப்படுதா இல்லையா? நான் கேட்டேன்னா என்னை ஃபோன் பண்ணி, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அதுக்கேற்றபடி நான் பேசுகிறேன்னோ. யூ ஸ்பீக் டு காட், காட் ஸ்பீக்ஸ் டு யூ. தட்ஸ் இட். we are just a tool in between. நாங்கள் வெறும் கருவிகள். எங்கள் வேலை முடிந்தால் நாங்கள் நகற்றப்படுவோம், அடுத்த கருவி என்னவோ அது செயல்படுத்தப்படும், அவ்வளவுதான். எங்களை நம்பி வாழ வேண்டாம். ரைட்? ஹானஸ்டா ஒரு பதில் சொல்லணும். எத்தனை பேர் இத்தனை வருஷம் தீர்க்கதரிசி இருக்காருன்னு தைரியத்தில் வாழ்ந்தீங்க? பதில் சொல்லுங்க. கையை உயர்த்துங்க, இல்லை ஆமா சொல்லுங்க. கையை உயர்த்துங்க பார்ப்போம். எத்தனை பேர் தீர்க்கதரிசி இருக்கார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், தைரியமா எதை பற்றியும் கவலை வேண்டாம், என்ன முடிவு இருக்குன்னு அவர் ஜோமனி சொல்லுவார் அப்படின்னு எத்தனை பேர் தைரியமாக இருந்தீங்க? எத்தனை பேர் ஜோமனாமல் இருந்திருப்போம்? நாங்களாம் ஜோமன்னதே கிடையாது இத்தனை வருஷம். பெரியவர் பார்த்துக்கிட்டோம், பெரியவரே சற்று ஜோமனும் அப்படின்ட்டு போயிடுவோம். நாங்கள் இருந்திருப்போமா? இன்னைக்கு இறந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம். இந்த அக்டோபர் வந்தால் 3. நீங்கள்லாம் ஜோமன்லையா என்ன? ஆண்டவர் பதில் தரலையா என்ன? எங்க ஐயாவுக்கு மூத்த மகன் மெர்வின், அவர் இறந்துட்டாருன்னு என்ன கல்யாணம் பண்ணலையா நாங்க? என்ன ஐசக் இங்கே இருந்தான் அவர் இறக்கும் போது. அவர் இறந்து முடிஞ்சோடனே அவருக்கு மால்தீவ்ஸில் வேலை கிடைச்சது. நான் கரெக்டாக மெர்வின்? உடனே இல்லை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நான் சொன்னோம். ஆட்கள் மாறப்படும், தேவன் ஒருவர். மறந்துடக்கூடாது. அவர் மாறவும் மாட்டார், அவர் சொன்ன வார்த்தைகளும் மாறாது. இன்னைக்கு இந்த 2.5 வருஷத்துல நான் நன்மை அடைஞ்சிருக்கேன்னு யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்குங்க பார்ப்போம். 2.5 வருஷத்துல ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சிருக்காரு, எதுவா வேணாலும் இருக்கட்டும், கையை உயர்த்துங்க பார்ப்போம். தீர்க்கதரிசி இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு கிடையாது. கையில் இறக்கிக்கோங்க. தேங்க்யூ. உங்களை பொறுத்து இருக்கிறது. இத்தனை வருஷம் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் பார்த்துக்கணும். இல்லை, அவரும் கருவி, சொல்ல வேண்டியதை சொல்லுவார், நம்பினா நடக்கும், நம்மள என்ன கிடைக்காது. தீர்க்கதரிசி பொறுப்பு கிடையாது அதுக்கு. ஆமென். That is what we spoke with my director. It is very important to understand that we are just tools, we are just postmen, we are just shepherds. இன்னைக்கு எத்தனை பேர் ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்துருக்கீங்க? ஆடு மேய்ச்சி பார்த்துருக்கீங்க? அவங்க என்னைக்காவது உட்காந்து புல்லை தின்னுட்டு இருந்திருக்காங்களா? வழி மட்டும்தான் காமிக்குவாங்க. இங்கே நல்ல புல் இருக்குது, இங்கே போய் சாப்பிடு, அங்கே போனால் குழியில் விழுந்துடும், இங்கிட்டு போவாத. ஆமாவா இல்லையா? எங்களுடைய வேலை அதுதான். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? இங்கே பாருங்க, யோசேப் இப்படிலாம் கஷ்டப்பட்டார், ஆனால் அவர் ஆண்டவர் உயர்த்தினார், ஆண்டவர் கூட இருந்தார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல வேண்டியது என் வேலை. உங்களுக்கு சொல்லி அதை செஞ்சு கொடுக்குறது என் வேலை கிடையாது. செய்ய வேண்டியது நீங்கள், சொல்ல வேண்டியது என் வேலை. முடிஞ்சு. தட்ஸ் இட். தட்ஸ் காஸ்பல். டோன்ட் டேக் அட்வான்டேஜ். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு பாஸ்டரோட உறவு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. பாஸ்டர் பேசிய வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு தேவன்கிட்ட க்ளோஸாக இருக்கீங்க பாருங்க, அதுதான் நீங்கள் பாஸ்டருக்கு கொடுக்குற மரியாதை. டைத்தோ கூட சேர்ந்து பாஸ்டர் கேட்குற உதவிலாம் செய்கிறதோ, பாஸ்டரை உயர்த்தி பேசுகிறதோ, பாஸ்டரை வந்து அண்ணன் தங்கச்சின்னு கூப்பிடுறதோ கிடையாது. பாஸ்டர் சொன்ன வார்த்தைகளை கடைபிடித்து செயல்படுத்தி ரிசல்ட் காமிக்கிறீங்க பாருங்க, அதுவே நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய வெற்றி. போதும். காசு இறைக்க வேண்டாம், காசு கொடுத்தாதான் ஆண்டவர் செய்வார்னு கிடையாது. இன்னைக்கு இதை உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போய் இனிமேட்டு தயவுசெய்து ஏன் அப்ரூவல், அவங்க அப்ரூவல்னு வெயிட் பண்ணாதீங்க. நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், ஒரு சிஸ்டர்லாம் வந்து அத்தனை ப்ராஃபிட் நம்பர் வச்சு எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாங்க. எல்லார்ட்டையும் விசாரிக்கலாம், எல்லாரும் நல்லது சொல்லுவாங்க, அவங்க நம்பணும்ல, அப்போ தான் நடக்கும். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னா கடைசியில் நான் கையை எடுத்து வச்சு சாப்பிடணும், அப்போ தான் நான் உயிரோடு இருப்பேன்.
அவர் சொன்னார் நான் சாப்பிட்டுக்குவேன்னு சொன்னார் அப்படின்னு உட்காந்து நான் செத்து போயிடுவேன். நான் சாப்பிடணும். அது போல இதை நீங்க டெய்லி சாப்பிடணும், டெய்லி சாப்பிடணும். 5 வசனம் வாசிக்கிறேன், 10 வசனம் வாசிக்கிறேன், பெருமை கிடையாது, அது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு வசனம் வாசித்தாலும் மனசுல பதிஞ்சிச்சு பாருங்க, அது வெற்றி. ஒரு வசனம் இன்னைக்கு வாசிங்க, தேவனை கைவிட மாட்டார். அதே நாளில் அதை அப்படியே ஞாபகப்படுத்தி அதை செயல்படுத்திட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல வெக்கப்படுற இடத்துல ஆண்டவர் டக்குன்னு தலையை உயர்த்தி அந்த வார்த்தையை நீங்க ருசிப்பீங்க பாருங்க, அது வெற்றி, அது வேதம், அது சத்தியம். இன்னைக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க, ஒரே ஒரு வசனத்தை பிடிச்சிருக்கீங்க, நான் கேட்டா தேவன் எல்லாவற்றையும் செய்வார். அந்த வசனத்தை தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள், இந்த வார்த்தையை மெர்வின் மனப்பாடம் பண்ணி அதை சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. பிரச்சனை வரும்போது சொல்லிக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு ஆண்டவர் எந்த சோர்ஸுமே இல்லாம ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சு அவருக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சிருச்சுன்னு அந்த வசனத்தை அவர் மறப்பாரா? சொல்லுங்க. 80-90 வயசுலயும் தன்னுடைய பேரப்பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாரு, எதுவுமே இல்லாத போது இந்த வசனத்தை நான் சொன்னேன், ஆண்டவர் செஞ்சார். ருசிச்சதுனால மறக்காது. இன்னைக்கு நம்ம ருசிக்காதனால இதெல்லாம் மறந்துடுது. எங்க வாசம் அப்படின்னு கேட்போம். பிரச்சனை வந்தோடனே இன்னைக்கு வசனம் வர மாட்டேங்குது. வார்த்தை முதல்ல என்ன வருது? ஐயையோ, அம்மா தாயே, ஆண்டவர்கிட்ட உடனே போயிடும், பிச்சை போடுங்கப்பா. நீங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கோவப்பட்டாலும் பரவாயில்ல, பட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்மலாம் என்ன, பிரச்சனை வந்தோடனே தட்டை தூக்கிட்டு போயிடும் ஆண்டவர்கிட்ட, போடுங்க ஐயா காப்பாத்துங்க. இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டேன், உன் கையிலேயே மொத்த ராஜ்யத்தையும் உன் கையில கொடுத்துருக்க, மொத்த ராஜ்யத்தையும் உங்க கையில கொடுத்துருக்க, பயன்படுத்து. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. கையை வச்சு சொல்லுங்க, உள்ளே இருக்கிறது. இப்போ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், தேவனுடைய ராஜ்யத்தோட பேர் என்ன? நம்மெல்லாம் சொல்லுவோமே, பரலோகமே என் சொந்தமே நாளைக்கு காண்பேனோ. ஆண்டவர் சாங்ஷன் கமான் ஹே அப்படின்றாரு. லூசுத்தனமா பாடிக்கிட்டு இருக்காதீங்க. அது ஒரு நாள் காண்போம். அது தெரியாமல் எழுதுன லிரிக்ஸ் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என்னை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, என்னைய பார்க்க முடியுதா இல்லையா? நான் மறுரூபமாக நிற்கிறேன், நான் தெரிகிறேன்னா இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கீங்க. பக்கத்தில் உள்ள சிஸ்டரை பாருங்க, தெரியுதா? கை கொடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க, நாங்கள் தேவனுடைய ராஜ்யமோ அப்படின்னீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தின் பெயர் பரலோகம். பரலோகம் வேற, தேவனுடைய ராஜ்யம் வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணு. அதே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், அதே உனக்குள்ளதான் இருக்கு, பிடிச்சுக்கோ, என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. அதனாலதான் அந்தரங்கத்தில் பரலோகத்தில் உள்ளுக்குள்ள இருக்கிற பிதாவிடத்தில் ஜோமன்னு, அப்போ அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களும் ஒளிப்பீடத்தில் உள்ள புதையல்களும் உனக்கு தரப்படும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், அதெல்லாம் இங்க. நான் இங்க முடிவு பண்ணிட்டேன்னு வைங்களேன், எவன் வந்தாலும் நீ அசைக்க முடியாதுன்னு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி நான் வழியை திறந்து போயிட்டே இருப்பேன். அதே நிமிஷம் எவ்வளோ பெரிய சப்போர்ட், பிரைம் மினிஸ்டரையும் கூட இருந்தாலும் எவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறான்னு நான் நினைச்சேன்னு வைங்க, முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ். நோ இன்ஃப்ளூயன்ஸ், நோ ரெக்கமெண்டேஷன், நோ பாலிடிக்ஸ், நத்திங் வில் ஒர்க் அவுட். மணி won't work. இட்ஸ் ஜஸ்ட் a piece of paper. இதே பேப்பர்ல கொஞ்சம் திக்கான பேப்பர், கொஞ்சம் வண்ணங்கள் சேர்த்து நம்ம மகாத்மா காந்தியோடைய போட்டோ அடிச்சா அது மணி, தட்ஸ் ஆல்சோ பேப்பர். ஆனா இது ஐஸ்வர்யம் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு பூட்டக்கூடாதபடி தொடக்கிறது என் கையில இருக்கு. ஐஸ்வர்யம் முழுசாவும் இருந்து எவனும் என்னை திறக்கப்படாதபடி பூட்டுக்கிறான்னா முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ். டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இன்னையில இருந்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு அற்புதத்தை கேட்க போறீங்க, ஒரு சுகம் வேணும், ஒரு காரியம் நடக்கணும்னா இன்னைக்கு பாயிண்ட் உங்களுக்கு வரணும், இது என்ன பொறுத்து இருக்கு, இது என்னுடைய வேலை, இது என்னுடைய விளையாட்டு, நான் தான் விளையாடணும். ஹலோ, எத்தனை பேர் கேரம் போர்டு விளையாண்டுருக்கீங்க? நான் எட்டி உங்க காயினை அடிச்சு விட்டேன்னா உங்களுக்கு பொறுக்க முடியுமா? சின்ன வயசுல நான் அதனால தான் பல சண்டை போட்டிருக்கேன். என் காயினை எடுத்துருவாங்க, இல்லை ஆட்டையை போட்டுருவாங்க. கோவம் எனக்கு. என் ஆட்டத்தை நான் ஆடணும், அதை நான் தோக்குறேன்னா ஜெயிக்கிறேன்னா நான் என் ஆட்டம். என் டேர்ன் வரும்போது சில நேரம் டேர்னை மறந்து வேற ஒருத்தர் எடுத்துகிற கோபமாக வரும் தெரியுமா நமக்கு?
ஏமாத்திட்டான்னு அதான் சாக்குன்னு தப்பிக்க பார்ப்போம் நம்ம. ஏன் டர்ன், ஜெயிக்கிறனோ இல்லையோ நான் அடிக்க வேண்டியது. அது மாதிரி அற்புதம் நடக்கணுமா இல்லையா, சுகம் பெறணுமா இல்லையா, கால்வலி சரியாகணுமா இல்லையா, காய்ச்சல் சரியாகணுமா இல்லையா, பணம் வரணுமா இல்லையா, எல்லாம் யாரை பொறுத்து இருக்கு? டிபெண்ட்ஸ் ஆன் மீ, வாட் ஐ பிலீவ். இன்னைக்கு எனக்கு சோர்ஸே கிடையாது, ஆனால் நான் நம்புறேன் தேவன் எனக்கு செய்வார்னு. அது நிச்சயம் நடக்கும். ஐ பிலீவ். பார்க்காத உன்னை நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Blessed are those who believe on the unseen. பார்க்காதவற்றில் விசுவாசிப்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா ஒரு இடத்துல, நீங்க எல்லாம் கண்டு விசுவாசிச்சீங்க, காணாமல் விசுவாசிப்பதே மேல் பாக்கியம். அதனால ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. கஷ்டம்தான், கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. எடுத்தோடனே 3வது படி தாண்ட முடியுமா? ஒவ்வொரு படியாக தான் போக முடியும். 3வது படி போனீங்கன்னா தேர் பச்சான்னு உழ வேண்டிதான், பின்னங்கால் பிடேறி அடிக்க. ஒவ்வொரு படியா, இன்ச் பை இன்ச், பிளே பை பிளே. இன்னையிலேருந்து வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ ஸ்டார்ட் பிலீவிங். எனக்குள்ள இருக்கார், நான் நம்பினாதான் தேவன் செய்வார். நம்ப ஆரம்பிங்க, மிக பெரிய அற்புதங்கள் உங்கள் காலடியில் கிடக்கும். முதலாவது தேவனுடைய பரலோகத்தையும் ராஜ்யத்தையும், பரலோகமும் ஒண்ணு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். பரலோகத்தை தேடணும். எங்க தேடணும்? தேவனுடைய பரலோகம் மனிதனுக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் தேடணும். அப்பொழுது நீங்கள் ஜெபித்த எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. சென்னையிலேருந்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நம்புங்க சிஸ்டர். இட்ஸ் யோர் கேம், இட்ஸ் யோர் கேம். யூ டேக் இட் இன் ஹேண்ட், டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நான் சொல்றேன், டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பை கையில் எடுங்க. வீட்டில் ஒரு தவறு நடக்குது, ஒரு சோகமான சம்பவம் நடக்குதா, இது நான் பேசின வார்த்தை, என்னுடைய முடிவு, அதனால் நடக்குது. வார்த்தையை மாற்றுங்க, வார்த்தையை மாம்சமாக்குங்க. நல்ல வார்த்தைகள், நல்ல எண்ணங்கள், ரிசல்ட்டு முடிஞ்சிச்சு. நல்ல வார்த்தை, நல்ல எண்ணங்கள், ரிசல்ட்டு, ரிப்பீட்டு. போயிட்டே இருக்கணும் அந்த ஃப்ளோவில். பேசணும், மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு உண்மை தெரியும், உங்கள் வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு. பேசுங்க, நம்புங்க, மாற்றுங்க, ஜெயிச்சுட்டு வெற்றியாளராக இங்கே வந்து என்கிட்ட பதில் சொல்லணும். அல்லேலூயா. ஆமே. அமர்ந்தே இருங்க, நாம் ஜெபிப்போம். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். சரண்டரன்ஸ் இஸ் a greater thing to do. ஆண்டவர் கையில் என்ன ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, இத்தனை நாட்கள் அறியாமல் பேசிய வார்த்தைகள், உங்களுக்குள் இருக்கிற தேவனை நம்பாமல் ஒரு சில பேரை நம்பி இருந்தது, அது எல்லாவற்றுக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யமே எனக்குள் இருக்கிறது என்று அறியாமல் நான் சிலரை சார்ந்து வாழ்ந்து விட்டேன். இனி அந்த தவறை செய்யாமல், இனி நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நான் விசுவாசிக்கிறேன், உம்மால் எனக்குள் இருக்கிற இந்த உயிருள்ள தேவனால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு நடத்தி தாரும். ஜீவனில் அன்பின் தேவனே, வந்த ஒவ்வொருவரையும், கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பேசிய வார்த்தைகள் அவர்கள் இருதய பலகையில் பதிக்கப்படட்டும். இனி யாரையும் சார்ந்திராமல், யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல், தனக்குள் இருக்கின்ற தேவனை முக்கியத்துவப்படுத்தி அவரின் மேல் விசுவாசம் செலுத்தி வெற்றி பெற நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பொறுப்பை கையில் எடுங்க, வெற்றியை நீங்கள் பெறுவீங்க. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெற்றி உங்களுடையது, வெற்றி உங்களுடையது. The victory is yours. Take responsibility. Be you. It's yours. You believe. God bless you. Shalom. Lord, if you had been here, my brother would not have died. But even now I know, whatever you ask from God, God will give you. Your brother will rise again. I know he will rise again with all of us in the resurrection at the end of the age. That's a long time to wait. That's not the resurrection I'm talking about. I am the resurrection and the life. Whoever believes in me, even if he dies, will live. And whoever lives and believes in me shall never die.
Do you believe this? I believe you are the Christ, the Son of God who is coming into the world.